நான் கடை ஆரம்பிக்கும் போது அடையாறில் 4 கடை இருந்தது. இப்போ அடையாறில் 40 கடை ஆயிடுச்சு. பட் அதே ஸ்டோரு அன்னைக்கு பார்த்த கஸ்டமர் திரும்பி வர்றாங்கன்னா அதுக்கு நம்ம நிறைய. ஆனால் நீங்கள் ஆரம்பித்தப்போ இருந்த மார்க்கெட்டும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அங்கே ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பையிங் பவர் இல்லை. ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலே உடம்புக்கு எடுத்துக்கிறாங்கன்னு இருந்தது. போய் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை போய் சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லதுங்கிறது மாறி போச்சு. ஃபுல் சர்வீஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, QSRம் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. லெட்ஸே ஒரே ஒரு டைப் தான் இதில் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா எது சூஸ் பண்ணுவீங்க? மூவிங் ஆன். எங்களுக்கே நிறைய சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டு, ரீட்டைன் பண்ண முடியல, எம்ப்ளாயி ஏட்ரிஷன் காம்படிஷன் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸும் தாண்டி ப்ரௌனி வைக்கிறது இல்லை பேக்கரி பிஸ்னஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வீட்டில் ஆரம்பிக்கிற ஒரு ஹேபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இவங்களுக்குமே மார்க்கெட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இவங்க மார்க்கெட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கப்பலில் போய் மீன் பிடிக்கிறவருக்கும் கரையில் வலை வீசி மீன் பிடிக்கிறவருக்கும் கரை ஓரத்தில் உட்காந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவருக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம காம்படிட்டராக நினைக்கக்கூடாது. லெகசி பிராண்டாக இருந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். லாஸ்ட் இயர் அந்த ப்ளூபெரிஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். அதுவுமே வந்து கான்ட்ரவர்ஷியலாக ஆச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு கிரைசிஸை வந்து ஒரு பிசினஸ் ஓனரா அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? டோட்டலா ஆன்லைன் முன்னாடியும் தொழில் பண்ணிருக்கீங்க, இப்பவும் பண்ணிருக்கீங்க. இந்த கஸ்டமர் கிட்ட டைரக்டா பேசும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்ல. சோ இதுல ஏதாச்சும் கேள்வியை மாத்தி கேட்டதுனால உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்குதா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய மெனு கார்டு டிசைன் பண்ணிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. மெனு கார்டு டிசைனிங்ல கஸ்டமரோட சைக்காலஜியை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஒரு லாஸ்ட் 5 to 10 இயர்ஸாவே இருக்கிற ஒரு விஷயம் வந்து அக்ரிகேட்டர்ஸ், இந்த நடுவில் இருக்க ஆப்ஸ் லைக் Zomato, Swiggy இதெல்லாம் இருக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனரே கம்ப்ளைண்ட் பண்ணது என்னன்னா கமிஷன்ஸ் இவங்க நிறைய எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அதை பத்தி எனக்கு சொல்ல முடியுமா? இட்லி கடை மூவி பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல. அதுல வந்து தனுஷோட அப்பா ஒரு குட்டி இட்லி கடை வச்சிருப்பாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு உயர்தர வாழ்க்கை அப்படின்னா அந்த இட்லி கடை, அந்த ஊர், அந்த மக்கள் அங்கே இருக்கிறது. தனுஷோட உயர்தர வாழ்க்கை அப்படின்னா நல்ல கோட் சூட் போட்டு பெருசாக பண்ணணும், நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ அந்த படம் பார்த்துட்டு உங்கள் ஸ்டோரி பார்க்கும்போது எனக்கு நிறையா சிமிலாரிட்டிஸ் பட்டுச்சு. எந்த வகையில் நான் சொல்கிறேன், ஒன்று நான் உங்களோட ஸ்பீச் எல்லாமே நிறையா கேட்டேன் இதுக்காக. அப்போ கேட்டப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே ஒரு லிமிட்டிங் பிலீஃப் இருந்துச்சு. பெருசாக பண்ண வேண்டாம், உங்களையுமே தொழில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை தாண்டி உங்களோட க்ரோத்துக்கு 2 விஷயமா நான் அப்சர்வ் பண்ணது. ஒன்று வந்து அப்பா அந்த பிலீஃப்னால ஃபாலோ பண்ணாலும் நிறைய கஷ்டம், அவமானம் உங்கள் கண்ணு முன்னாடி பட்டிருக்காரு. இது ஒரு டிரைவிங் ஃபேக்டராக நான் பார்த்தேன். இதை தாண்டி 2வது விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறையா இதில் மென்ஷன் பண்ணது உங்களை ஒரு பையனா அவர் நிறைய இடத்துல நம்பலை அப்படின்னு. நீங்கள் நிறைய ஐடியாஸ் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதை வேல்யூ பண்ணலை. ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு அப்பா கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த 2ம் நான் டிரைவிங் ஃபேக்டராக பார்த்தேன். ஆனால் என் கேள்வி என்னென்னா, லெட்ஸே மிஸ்டர் ஸ்ரீனிவாச ராஜாக்கு ஒரு அப்பா who is very proud to have you and தப்பிச்சு ஓடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் கஷ்டம் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு A to B மாதிரி ஒரு 15,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு கம்பெனி, இவ்வளோ crores turnover பண்ணுற கம்பெனி உருவாகியிருக்கும்னு நினைக்கிறீங்களா? எந்த தொழிலில் எடுத்திருந்தாலும் அதில் ஃபோக்கஸாக பண்ணியிருக்கலாம். அப்பாவுக்கு வந்து அவர் பண்ண ஸ்டைல் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணோம். அம்மா வேலை செய்யணும், நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். அந்த மாதிரி அமைச்சிக்கிட்டதுனால அவருக்கு கிடைச்ச அனுபவங்கிறது நிறைய நல்ல ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் போகணும், ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும், காலையில் ஸ்வீட்டு எல்லாம் தயார் பண்ணோம். அவர் துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே பேர் பாடியில் ஸ்வீட்டை போடுவார். நெருப்பு காயெல்லாம் படும். வேலைக்கு ஆள் வச்சுக்க சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. சின்ன தொழில், சின்ன லாபம், நிறைய அவங்களுக்கு ப்ரைஸிங் வச்சுக்க தெரியாது. கரெக்டு. அப்போ அந்த அளவுக்கு சயின்ஸ் எல்லாம் எங்களுக்கே தெரியாது. ஒரு வியாபாரம்னா சும்மா பக்கத்து கடையில் 10 ரூபா அல்வா விற்றாங்கன்னா நம்ம வியாபாரத்தை பிடிக்கும் 8 ரூபா அல்வா கொடுக்கணும். நான் 10 ரூபா விற்கிறவரே நஷ்டத்துக்கு விற்பார். அவரை விட கம்மியாக விற்றா நம்ம கடைக்கு, ஏன்னா திங்கிற வாடிக்கையாளரே கம்மி, மார்க்கெட் ரொம்ப கம்மி, அதுக்குள்ளே நம்ம தொழில் பண்ணோம். இந்த மாதிரி விஷயம் தெரியாமலே நிறைய தடவை லாஸ் மேக்கிங் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்ததுனால, 2வது காலையில் சரக்கு போடுவார், மத்தியானம் கொண்டு போய் கடையில் வச்சுட்டு கடையில் நிற்பாங்க. அந்த பொருள் விற்காது. அப்புறம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு மில்லில் வேலை செஞ்சுட்டு வர்றவங்கெல்லாம் 2 மணிக்கு வருவாங்க.
அந்த 2 மணிக்கு எல்லா கடையும் ஆஃப் ஆகிருக்கும், இந்த கடை திறந்துருக்கும். அவங்க வரும்போது ஏதாவது கொஞ்சம் ஒரு பொட்டலம் வாங்கி கொஞ்சம் ஒரு அல்வா சாப்பிடுவாங்க. ஏதாவது அந்த கல்ச்சரு இன்னும் கூட எங்கள் ஊரில் இருக்குது. ஓகே. நைட்டில் டீ கடை, பால் விற்கிற கடையில் கேசரி ஸ்வீட் சாப்பிடுவாங்க. இப்போ சேமியா கறி கேசரி விற்கிறாங்க. ஸ்வீட் கடையெல்லாம் இப்போது 11 மணிக்கு மூடிடுறாங்க. இவர் பண்ணும்போது 2 மணி வரைக்கும் நைட்டில் பிஸ்னஸ் நடக்கும். ஓகே. திரும்பி காலையில் அந்த 4 ஹவர் தூங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த எல்லாத்தையும் வச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு திரும்பி 6 மணிக்கு எழுந்திரிச்சு 2 மணி வரைக்கும், மதியம் 2 மணி வரைக்கும் ஸ்வீட்டு எல்லாம் காரம்லாம் போட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு திரும்பி கடைக்கு போயிடுவார். இப்படி ஒரு வாழ்க்கை. சொந்தக்காரங்க யாரும் நல்லது விஷயங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் அது ஒரு பக்கம் மதிப்பு இல்லைன்னு இவருக்கு கிடைச்ச அனுபவம். இந்த கடை ஸ்வீட் தொழில்னா அது ஒரு சிக்கலான தொழில். அதில் மதிப்பும் இல்லை, லாபம் பெருசாக கிடைக்காது. இவங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலேருந்து அந்த தொழிலை என் பசங்களும் பண்ணக்கூடாதுங்கிறது அவர் ஆணித்தரமாக இருந்தார். ஓகே. எங்கள் அப்பாவுக்கு தீராத ஆசை விவசாயம்தான். ஏன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுடைய அப்பா, எங்கள் தாத்தா பிஸ்னஸ் மேனுன்னாலே நல்லவங்க கிடையாதும்பார். அடிக்கடி சொல்லுவார், எங்ககிட்டையும் சொல்லுவார், என் பையன் எங்கள் அப்பா திருப்பதி ராஜா பேர், திருப்பதி இந்த மாதிரி தப்பான வேலைக்கு போயிட்டான், நீங்களும் உங்கள் அப்பா தொழிலுக்கு போகாதீங்க, நம்மெல்லாம் விவசாய தொழிலுன்னு. அப்பா சொல்லுவார், விவசாயம்னா எங்கள் அப்பாவை பாரு, 4 முழம் வேஷ்டி ஒரு துண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, மேல் சட்டை கூட அவர் போட்டது கிடையாது. தினம் 8 மைல் எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் விவசாயத்துக்கு நடந்தே போவாங்க. காலில் செருப்பு போட்டதே நான் பார்த்ததில்லை. மேலே சட்டை போட்டதையும் 2 பேரை பார்க்கல. எங்கள் அப்பா அப்போயே பாம்பேயில் இருந்ததுனால அயன் போட்ட சட்டை தான் போடுவார். அவர் இந்த தொழிலில் அவர் லாஸ் ஆகி விவசாயத்துலேயும் நஷ்டமாகி அவர் திரும்பி பெங்களூருக்கு போன ஸ்டோரியே அவர் சொல்லும்போது, அயனுக்கு கொடுத்த சட்டையை காசு கொடுத்து ரிட்டன் வாங்க முடியல, அயன்காருக்கு பணம் கொடுத்தா தான் சட்டை கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான வாழ்க்கைக்கு போயிட்டார். அப்போ இனிமேல் இந்த தொழிலும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம், நம்மகிட்ட கையில் காசு, நல்ல ட்ரெஸ் போடுறது கூட, அயன் போட்ட ட்ரெஸ்ஸு கூட வாங்க முடியல, அதனால் பெங்களூருக்கு நான் போனேன்னு எங்ககிட்டலாம் சொல்லுவேன். அதனால் நீங்கள் எல்லாம்டா நல்லா படிச்சிருந்தா ஏதாவது ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போயிருக்கலாமேன்னு அவருடைய இது ஆளை எங்கள் மனசில் பட்டது. சரி, நம்மளும் இந்த தொழிலிருந்து விலகி, அப்பா இந்த அளவுக்கு சொல்கிறாரு, இது கஷ்டமான தொழில் தான். காலையிலேருந்து கடையில் நிற்போம், நைட்டெல்லாம் தூங்குவோம், திரும்பி எந்திரிப்போம், இப்படியே தான் வாழ்க்கை. நல்ல சாப்பாடு கிடைக்காது. ஹார்ட் ஒர்க்குன்னா ரொம்ப அந்த எஃபெக்ட் எடுத்த ஒர்க்குக்கு ரிட்டர்ன் கிடைக்காது, பலன் கிடைக்காது. அதனால் இதை விட பெட்டராக தொழில் எங்களுக்கு வேறு தொழிலும் தெரியல. விவசாயம் அடி மேலே ஸ்டெப்பாக லாஸ் ஆகிட்டு வருது. அந்த வருஷம் நல்ல விளைச்சல் வராது, நெக்ஸ்ட் இயர் நல்ல விளைச்சல் வரும், விலை கிடைக்காது. அதிகமாக மகசூல் ஆகும்போது இந்த விவசாயிகளுக்கு நான் இன்னைக்கு இந்த அடையாரானந்த்மான் ஏ2பியாக மாறணும்னு என்னுடைய டேக்லைனே நான் எதை பண்ணாலும் அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போகிறோங்கிறத எழுதும். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணதே 2 ரீசனுக்கு தான் பண்ணேன். எனக்கு தேவையான குடும்ப தேவைக்கு, என்னுடைய வாழ்க்கை தேவைக்கு ஒரு லிமிட் பிஸ்னஸ் பண்ணாலே என்னால் ரீச் ஆகிருக்க முடியாது. ஆமாம். அப்பாவும் அடிக்கடி சொல்லுவார், நீ அகலமாக உழுகிறத விட அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஆழ உழுகிறது சேஃபு. நிறைய தொழில்களை விரிவாக்கம் பண்ணுறதை விட இருக்கிற தொழிலில் நல்லா மேம்படுத்துன்பார். பட் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நிறைய வேலைவாய்ப்புகளை க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால். நிறைய இளைஞர்களை ஊக்கப்படுத்தி அவங்கள பிஸ்னஸில் கொண்டு வரணும். பர்டிகுலர் விவசாய ஃபேமிலிக்கு நம்மளால் உதவி ஆகணும். இப்போ நாங்கள் காய்கறியெல்லாம் டைரெக்டாக கொள்முதல் பண்ணுறோம், பாலெல்லாம் விவசாயிங்கிட்ட வாங்குகிறோம். மற்றவங்க கொடுக்குற விடையை விட ₹1 எச்சா கொடுப்போம். ஏன்னா நாங்கள் தான் எண்ட் யூஸர். நாங்கள் வாங்கி அதை விற்கலை, நாங்கள் அதை வாங்கி மல்டிபிள் பண்ணோம். அதை பொருளை வேறு ஐட்டத்தில் யூஸ் பண்ணி அதை அதிகப்படுத்துறதுனால எங்களுக்கு எவ்வளோ விலை எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பெரிய பாதிப்பு வர்றதில்ல. நேரடியாக விவசாயிங்க ஃபேமிலிக்கு உதவி பண்ணோங்கிறது தான் என்னுடைய முதல் இது.
மற்ற இளைஞர்களையும் இப்போ நான் படிக்க முடியாமல், எங்கள் அப்பா ஃபீஸ் கட்ட முடியாமல், ஒரு நல்ல யூனிஃபார்ம் கொடுக்க முடியாமல், நல்ல சாப்பாடே கொடுக்க முடியாது. ம். மன வருத்தமாக அதை கடந்த நாட்கள், அந்த ஒரு வேளை சாப்பாடு அப்படியே கொஞ்சம் ஏதாவது மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதுவும் நாங்கள் கடை மூடிட்டு வரும்போது கெட்டு போவோம். ம். பசியில் கெட்டுப்போன சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட நாட்கள் அதெல்லாம் கண்ணுக்கு வரும். அடிக்கடி வரும்போது அதெல்லாம் நம்ம ஏதாவது செய்யணும். இப்போ கூட அடையாளன்மானுடைய வர்ற இதில் வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தில் நாங்கள் 3 இடத்துல 3 வேளை யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு 3 லொக்கேஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இல்லாதவருக்கு இயலாதவர்களுக்கு நம்ம உதவி பண்ணோம். இப்போ அனிமல்ஸ் கூட அதுக்கு பசின்னு யார்கிட்டையும் கேட்க முடியாது. அது மாதிரி வசதி படைத்தவர்களோ வசதி இல்லாதவர்களோ அவங்க கேட்கலாம் எனக்கு பசிக்குதுன்னு. பட் எல்லா ஜீவனுக்களுக்கும் தேவையானது கிடைக்கணும்னு தான் காலையில் எழுந்திரிச்சோடனே என்னுடைய ப்ரேயரில் வைப்பேன். எல்லா ஜீவனுக்கும் எல்லாம் மரத்துக்கு கூட தண்ணி கிடைக்கணும், பறவைக்கு பழம் வைக்கணும். நான் கூட வீட்டில் நிறைய ஃப்ரூட் செடிங்க வச்சுருக்கேன். நான் திங்கிறதுக்காக வச்சதில்லை. அந்த அனிமல்ஸ் என்னெல்லாம் விரும்பி பறவைகள்லாம் விரும்பி சாப்பிடும், அவங்க சாப்பிட்ணும், அவங்களுக்கு தண்ணி வைக்கணும். அந்த தெருவில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் இறைவன் அந்த இதுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், நல்லவங்க எல்லோரும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதை மாதிரி ப்ரேயர் பண்ணுறோம். அந்த நல்ல எண்ணங்கள் நம்ம நல்ல வழிக்கு கொண்டு வரும். ஓகே. நாங்கள் வளர்ச்சிக்கு இவ்வளோ கடைகள் வைக்கிறது இது எல்லாமே காரணம் 4 பேருக்கு அது பலனுள்ளதாக அமையணுங்கிறது தான். ஓகே. அது உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குங்கிறது ஒரு விஷயம். இனிஷியலாக அப்பா பட்ட கஷ்டம் அந்த ஒரு டிரைவை கொடுத்ததுக்கு அதுக்கு ஒரு மெயின் ஃபேக்டராகவே இருந்திருக்கு இல்லையா, அவங்க நீங்கள் பார்த்த கஷ்டம். ஆமாம். இன்னொன்று நீங்கள் இப்போ சொல்லும் போதே வீட்டில் ஒரு இடத்துல பாரு அப்படிங்கிறப்போ அந்த அகலக்கால் வைக்கிறது, இது என்ன ஒரு கோட் சொல்லுவாங்க என்னென்னா, a man who has nothing to lose is very dangerous அப்படின்னு. இப்போ நிறையா பேர் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனாலும் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் ரெப்யூட்டேஷன் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க. நான் இது பண்ணல அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது. உங்களோட ஏர்லி டேஸில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், இன்றைக்கி கூட நீங்கள் ஸ்டேஜில் உங்களை எவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்கங்கிறது நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க இனிஷியல் டேஸில். ஸோ நீங்கள் ரெப்யூட்டேஷனை பற்றி பெருசாக கேர் பண்ணலை அந்த டைமில். அண்ட் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா என்ன ஆகிற போதுங்கிற இதில் தான் நீங்கள் 10,000 ஒரு சைவர் போட்டு 1,00,000 மாற்றுறதோ அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்டேட்டில் அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனுமே ஒரு 15,000 மக்களோட லைஃப் டிபெண்ட் ஆகி இருக்கிற ஒரு டெசிஷன். ஸோ அந்த ஒரு டிரான்சிஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி நீங்கள் பண்ண தொழிலோட விதமும் இப்போவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல? மாறி இருக்கு. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில் மாறி இருக்கு. முதல்ல நாங்கள் விற்கும் போது நிறைய கஸ்டமரை எங்களை ரீச் பண்ண முடியல. அது என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியல. இப்போ ஒரு இடத்துல கடை வைக்கிறோன்னா ஏற்கனவே அந்த நிறுவனம் அங்கே இருக்கிற பல நிறுவனங்கள் எங்களை விட சிறப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கடைக்கு ஒரு 10 வாடிக்கையாளர் வர்றாங்கன்னா அதை எப்படி அதிகப்படுத்துறது, அவங்க என்ன நிலை என்ன. முந்தி அந்த காலத்தில் இந்த இனிப்பு பலகாரங்கள்லாம் அவ்வளோவா அந்த பர்ச்சேஸ் பையிங்குடைய பவர் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதை ஒவ்வொரு நிறுவனமும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க லாங் ஸ்டாண்டிங்கில் நிற்க முடியுங்கிறது நம்ம பல தொழிலில் பார்க்குறோம். எந்த மாதிரி மாறும்னு சொல்கிறீங்க? இப்போ நம்ம பார்த்து எத்தனையோ பிராண்டை பார்த்துருக்கோம். முதல்ல நான் பேரை சொல்லுவேன், துணினாலே ஒரு பிராண்ட் இருக்கும், சோப்புனாலே ஒரு பிராண்ட் இருக்கும், தலைவலினாலே ஒரு தைலம் இருக்கும், மாத்திரைன்னா இந்த மாத்திரைன்னு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, நிறைய சாய்ஸ் கிடைக்குது. அதை விட பெஸ்ட்டு பிராண்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி முந்தி ஸ்வீட் சாப்பிட்டாங்க ஜனவங்க, வெறும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு மாத்திரம் தான் இருக்கும், கொஞ்சமாக வாங்கி என்னைக்கோ வீட்டில் கொடுப்பாங்க. இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல அது கொடுக்கணும், ஒரு நல்ல விஷயத்துக்கு யாரையா பார்க்க போனோன்னா ஒரு நல்ல ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது கல்ச்சர் மாறுது. அது நம்ம மேனேஜ்மெண்ட்டும் அடாப்ட் பண்ணோம். அந்த மாதிரி கன்சியூமர் எப்படி எதிர்பார்க்குறாங்க, வாடிக்கையாளருடைய தேவைகள் என்ன, அதெல்லாம் நம்ம வெறும் நான் முதல்ல விற்ற அல்வாவையும் லட்டு ஜாங்கிரி ஜிலேபி மொத்தம் விற்றுட்டு இருந்தோம்னு வைங்க, நமக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமரு கம்மியாயிருவாங்க. அந்த மாதிரி ஃபுட்டு ஹேபிட்டு முந்தி அந்த காலத்தில் ஹோட்டலில் போய் ஒருத்தர் உணவு சாப்பிட்றாருன்னா ஒன்று அவர் வெளியூருக்கு வந்திருக்கணும்,
இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் அவங்க வீட்டில் சமைக்க முடியாமல் இருந்திருக்கணும். ஆ அதுவும் இல்லைன்னா வேறு வழியே இல்லை, வீட்டில் வாய்ப்பு சாப்பாடு. டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, ஒரு சேஞ்சுக்கு போய் சாப்பிட்ணுன்னு இருந்தது. இப்போ அந்த வீக்லி ஒரு 7 நாளில் வீட்டில் சமைக்கிறவங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தணும். ஹோட்டலில் போனால் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு ஒரே டேபிளில் வர வச்சு எல்லோரும் இப்போ டேஸ்ட் பண்ணிக்கிற வாய்ப்பு. ஸ்பெண்டிங் பவர், இப்போ வீட்டில் சமைச்சா அவங்கள வந்து ஒரு கிரேடு கம்மியாக பார்க்குறாங்க. அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் ஹோட்டலில் சாப்பிட்டாருன்னா ஒன்று வீடு இல்லாதவராக இருப்பார், இல்லைன்னா உடம்பு சரியில்லாத இருக்கார், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்கும், இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும். இப்போ எல்லாருடைய வீட்டு பக்கத்துலேயே வந்துருச்சு. ஆமாம் அவங்க அதுவும் தாண்டி இப்போ என்ன ஆச்சுன்னா சமைச்சவனும் வீடை தேடியே வருது. ஆமாம் கல்ச்சர் அந்த மாறுது. நம்ம அந்த பேக்கிங் தகுந்த மாதிரி சூடாக போகிற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணோம். அதே மாதிரி வயசு, நாங்கள் ஒருத்தர் 16 வயசில் எங்கள் அடையாளமானில் வந்து ஸ்வீட் சாப்பிட்டவர் 30 வருஷம் கழித்து அவரை பார்த்தோன்னா 46 வயசாக இருப்பார். அவருடைய தேவைகள் என்னன்னு அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணேன். இப்போ எங்கள் கடையே 40 வருஷ கடையெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த கஸ்டமரை என்னைக்கா போகும்போது பார்ப்போம். இப்போ அவங்கள ரீட்டைன் பண்ணுறோன்னா டிசைன் அதுக்கு தகுந்த 60 வயசு இருக்கிறவங்களும் நம்ம ஃபுட்டை வந்து சாப்பிட்ணும். ஓகே. இப்போ அது மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்டு இதுக்கெல்லாம் டிசைன் பண்ணால் அந்த ஃபுட்பால் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். சார், நான் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 2 டெக்கேடையும் பார்த்துட்டீங்க. டோட்டலாக ஆன்லைன் முன்னாடியும் தொழில் பண்ணியிருக்கீங்க, இப்போவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் அந்த அடுத்த செக்ஷன் ஃபுல்லாக இந்த ஜேர்னியில் நிறைய கஸ்டமரை பார்த்துருப்பீங்க, கஸ்டமர் பற்றி படிச்சிருப்பீங்க, சைக்காலஜி பற்றி புரிஞ்சிருப்பீங்க. அதை பற்றி தான் அந்த கொஸ்டின்ஸ் நான் அடுத்து க்யூரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மொதல் கேள்வி என்னென்னா, மெக்டானல்ட்ஸ் ஆப்வியஸாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் நிறையா இதில் சொல்லியிருந்திருக்கீங்க. மெக்டானல்ட்ஸோட ஒரு ஸ்டோரி என்ன சொல்லியிருப்பானுங்கன்னா, மில்க் ஷேக் கொடுப்பாங்க காலையில் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு, ஆனால் சேல்ஸ் கம்மியாக இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த மில்க் ஷேக்கை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு கஸ்டமர்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு நிறைய சாக்லேட்டு க்ரீம் எல்லாம் போட்டிருக்காங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பெட்டர் ஆக்கிறதுக்கு பதிலாக என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஏன் இந்த மில்க் ஷேக்கை வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, காலையில் நிறையா மில்க் ஷேக் சேல்ஸ் ஆகுது, ஸோ ஏன் காலையில் இதை வாங்குறீங்கன்னு கேட்டப்போ நிறைய பேர் வந்து, நான் இதை வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னா ஒரு கம்பெனியாக வச்சுப்பேன், மில்க் ஷேக் குடிச்சிட்டே போவேன். இன்னொன்று பிரேக்ஃபாஸ்ட்டோட ஆல்டர்னேட்டாக பார்க்குறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவனுங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி உங்கள் ஜேர்னியில் இந்த கஸ்டமர்கிட்ட டிரெக்டாக பேசும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்ல. நீங்கள் ஒன்று நினச்சி இதை விற்றுருப்பீங்க, ஆனால் அவங்க யூஸ் பண்ணது டோட்டலாக வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் டிரெக்டாக கேட்கும் போது அந்த கிடைச்ச பதில் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கலாம், இப்படி இல்லாமாடா நீங்கள் A to Bக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் ஏதாச்சும் கேள்வியை மாற்றி கேட்டதுனால உங்களுக்கு ஒரு பதில் கிடச்சிருக்குதா? கண்டிப்பாக. நீங்கள் சொன்னதில் சின்ன கரெக்ஷன் பண்ணுறேன். த பவுண்டர்னு அந்த மூவி மெக்டொனால்ட்ஸுடைய ரியல் ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக மெக்டொனால்ட்ஸ் வந்து ஆரம்பித்த பவுண்டர் வந்து அண்ணன் தம்பி 2 பேர். அவங்க கலிஃபோர்னியாவில் ஆரம்பித்தாங்க. சரியான வியாபாரம். அவங்க டிசைன் பண்ணது வந்து ஃபாஸ்ட்டாக ஒருத்தர் வந்தாருன்னா, QSR ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் சர்வீஸு. உள்ளே வந்தவுடனே ஆர்டர் எடுத்தோடனே கண்ணுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி உடனே கொடுத்துறது தான் அவங்க கான்செப்டு. இது ரியல் ஹீரோ. இப்போ மெக்டொனால்ட்ஸ் ரன் பண்ணுற ஃபேமிலி அந்த அவர் யாருன்னா, அவர் ஒரு மில்க் ஷேக்கு மிஷின் விற்கிறவர். அவருக்கு திடீர்னு ஆர்டர் வருது, அதை நான் விலாவரியாக போக விரும்பல. இவரை தேடி வராரு விற்கிறதுக்காக. அவங்க செக்ரட்டரி ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க இந்த அட்ரஸ்லேருந்து. ஒரே சவுண்டாக இருந்தது, அவங்க பேசுனதே எனக்கு புரியல. நீங்கள் ஒரு 6 மிஷின் ஏதோ ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்க, கரெக்டாக எனக்கு கேட்கல, இந்த அட்ரஸ்க்கு போங்கங்கிறார். இவரும் வர்ற வழியில் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக பெட்ரோல் பங்கில் கேஸ் ஃபில் பண்ணிட்டு அங்கே சாப்பாடு போகிறாரு. சரியாக அந்த டென்ஷன், இந்த 6 மிஷின் ஆர்டர் எடுக்கணும்னு போகிறாரு. சாப்பாடும் சரியாக கொடுக்கல, அந்த சர்ப்பன லேடியும் சரியாக பண்ணல. இரிட்டேட் ஆகி ஒரு மன வருத்தத்தில் சாப்பிடாம பாதி சாப்பிட்டு விட்டு தூக்கி போட்டு வந்துட்டார். நேராக போய் சாப்பாடு இது எப்படி இருக்குது உள்ளே இவங்க அதை பார்க்கலான்னா, அந்த ஓனரை பார்க்குறதுக்கு முன்னாடி போகிறாரு, சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாரு, உடனே கிடச்சிருது. வேகமாக இவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாரு. அந்த பசங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு. ரொம்ப பிடிச்சி போய் உள்ளே போய் பேசினப்போ அவருக்கு கிடைச்ச விஷயம், அவங்க ஓனர்கிட்ட போய் பேசும்போது 2 பேரும் அண்ணன் தம்பி இருக்காங்க. 6 மிஷின்னு நீங்கள் ஏதோ சொன்னீங்க, நான் செக்ரட்டரி இல்லை உங்கள் செக்ரட்டரி சரியாக புரிஞ்சிக்காமல் தப்பாக சொல்லிட்டாங்க, நாங்கள் 8 மிஷின்னு கேட்டோன்னு. 8 மிஷினான் அந்த மில்க் ஷேக்கு இவரை அப்போ லீடிங் பண்ணுறாரு.
ஓகே. மில்க் ஷேக் மிஷினை விற்றுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸி கேட்குறாரு. ஓகே. அப்படியே டெவலப் பண்ணி நிறைய அவங்களுக்கு வந்து எங்கள் அப்பா மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியா இல்லை. ஒரே இடத்துல தேவையான பிஸ்னஸ் பண்ணாங்க. பட் என்ன கற்றுக்கிட்டார், இவர் போனவர் நிறைய வைடாக பண்ணி லாஸ் ஆகிட்டார். நிறைய பேருக்கு பிரான்ச்சைஸி கொடுத்து அவர் சப் பிரான்ச்சைஸி கொடுத்து இவங்களுக்கு மொத்தம் ராயல்ட்டி கரெக்டாக கட்டிக்கிட்டே இருந்தார். ஓகே. அதுக்கப்புறம் அவர் பேங்க் கரப்சி ஆகிட்டார். அவர் நிறைய லாஸ் ஆகிட்டாருனப்போ பேங்க் மேனேஜரை கூப்பிட்டு அவரை பயங்கரமாக திட்டுறாங்க. படத்தை பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் ஒரு விஷனோடு இருந்தார், இவன் ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இது எங்கே இருந்தாலும் ஜெயிக்கும்னு. பேங்க் மேனேஜர் வார்ன் பண்ணி அவர் வெளியே அனுப்புகிறாரு. வெளியே வந்தப்போ ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாரு, ஃபண்டிங் கொடுக்குறாரு. நீ இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு கொடுத்துட்ட, யங்ஸ்டருங்களுக்கு பிராண்டை கொடு, அவங்க தான் வளர்ச்சிக்கு பாடுபடுவாங்க அன்னு ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் அந்த பிராண்டையே விலைக்கு வாங்குறாரு. ஓகே. ஒரிஜினல் இவர்கிட்ட, அந்த அண்ணன் தம்பி 2 பேர்கிட்ட. அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பிளாங்க் செக்கை வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இவர் வாங்கினவர் இன்றைக்கி உலகத்திலேயே ஃபுட் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வந்திருக்கார். பணத்துக்காக இல்லை, அவருடைய விஷன். அந்த விஷனுடைய நோக்கம் வந்து அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைங்கிற அந்த உருளைக்கிழங்கு ஒன்றுக்கு அவ்வளோ இருக்குது. அந்த லட்டூஸ் அவங்க உள்ளே வைக்கிற கீரைக்கு R&D அது இருக்குது. அதோடைய பன்னு அந்த கொடுக்குற பாவு இதுக்கு அதோடைய இது எல்லாம் இவங்களுக்கு அரசும், அவங்க அமெரிக்க அரசும் அவங்களுடைய எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த பிராண்டு QSR உடனே போனால் உலகம் பூரா எல்லா ஏஜுக்காரங்களும் ஒரு சின்ன மீல் சாப்பிட்டு இது பண்ணால் அந்த அவனுடைய மில்க் ஷேக்கெல்லாம் இன்றைக்கி காணாமல் போச்சு. அவ்வளோவா இன்றைக்கி வியாபாரம் இல்லை. பட் அவங்க முதல்ல ஆரம்பித்து இந்த ஃபுட்டு இது மொத்தம் இருக்குது. எல்லாருமே எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த உடைய ப்ராடக்டை வந்து கரெக்டாக இது பண்ணால் அதை கரெக்டாக. நம்ம இந்தியன் ஃபுட்டு என்னென்னா ஸோ மெனி இன்க்ரீடியன்ஸு. அதில் வந்து இப்போ KFCயில் வெறும் 12 இன்க்ரீடியன்ஸ் தான், கொக்கோகோலாவில் வெறும் 5 தான். பட் எங்களுடைய ப்ராடக்ட் நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சது, ஒரு சாம்பார்னு எடுத்துட்டிங்கன்னா 100கணக்கான இன்க்ரீடியன்ஸு உள்ளே சேர்ந்துடுது. வெஜிடபிள்ஸு எதை வேணாலும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. அப்புறம் அந்த பண்ண மெட்டீரியல் வந்து ஒரே மாதிரி நம்மளால் ஒரு வத்தல்னு வாங்கினோன்னு, ஒரு சில்லின்னு வாங்கினோன்னு, சில்லியில் 100கணக்கான வெரைட்டி இருக்குது. அது சாயலுக்கு தகுந்த மாதிரி குண்டூரில் ஒரு சில்லி நம்பர் இருக்குது, விருதுநகர் பக்கம் போனால் ஒரு சில்லி, அதே வந்து கொடைக்கானல் பக்கம் போனால் இந்த மாதிரி வேரியேஷன் சாயில் வேரியேஷன் இதில் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டு அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த பருப்பு போடணும், துவரம் பருப்புனா எதை போடணும், எந்த வெஜிடபிள்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இது மாதிரி இந்த சேலஞ்சில் நம்மளால் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிடுது. அவங்க ஃபுட்டு டிசைன் வேறு, நம்ம ஃபுட்டு டிசைன் வேறு. ஓகே. அதனால் மல்டிபிள் பண்ணுறது, நிறைய ஒரே சேம் டேஸ்ட்டை கொண்டு வரதில் நம்மளுடைய ரெசிபி வந்து சேலஞ்சிங்காக இருக்குது. எந்த மேனேஜ்மெண்ட் அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வருதோ, இப்போ சில ரெஸ்டாரண்ட்லாம் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சு சக்ஸஸ் பண்ணணும். அதனால் அதை பண்ணிட்டோன்னா நம்ம ஒரே டேஸ்ட்டு கொண்டு வந்து டெவலப் பண்ணணும். ஓகே. அண்ட் இதில் ஏதாச்சும் நீங்கள் கஸ்டமர் கிட்ட முன்ன கேட்ட மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்டை நினச்சி இதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் கஸ்டமர் இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கான புரிதல் மாறி இருக்கா? மாறி இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறுது. இப்போ பீப்புள்ஸு, இப்போ ஆந்திரா பக்கம் போனால் ஸ்பைசி சால்ட்டு ஜாஸ்தி. இப்போ மதுரை பக்கம் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி டேஸ்ட் இருக்குது. ஓகே. கொங்கு மண்டலம் நம்ம இதுக்கு போனோம்னா கோயம்புத்தூர், ஈரோடு அந்த பக்கம் போனால் அவங்களுடைய டேஸ்ட் இது. அப்போது பட் மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணோன்னா கன்சால்டேட்டாக அந்த இப்போ ஒருத்தருக்கு காரம் கம்மியாக இருக்கும், ஒருத்தர் சால்ட்டே, ஏஜ் கஸ்டமருக்கு சால்ட்டே பிடிக்காது. சில யங்ஸ்டர் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா உப்பு ட்ரிபிளில் இருக்கும், 3 மடங்கு உப்பு ஜாஸ்தி சாப்பிட்றாங்க, காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. மதுரை இப்போ வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒவ்வொன்றும் இருக்கும். நம்ம அதை அனலைஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்கி 100% எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தருடைய ஐடியாவும் எடுத்தோம்னா ஒவ்வொருத்தருடைய சுவைகள் வந்து ஐடியா கொடுப்பாங்க, கன்சிடர் பண்ணுவோம். பட் இறுதி முடிவு எங்கள் ஃபுட்டு டீம் தான் மேனேஜ்மெண்ட்டு. இதுக்கு R&D டீம் இருக்காங்க,
அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே. பட் 100% எல்லா நாக்கையும் சரி பண்ணுறது கரெக்ட். கொஞ்சம் சேலஞ்சிங்கான மெஜாரிட்டி டேஸ்ட்டை கன்சிடர் புரியுது. அது பர்கரோட கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய இன்க்ரீடியன்ஸ் அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ஃபுட்டு வேறு. நம்மது அப்படியே அந்த சாம்பார் கொதிச்சிக்கிட்டே இருக்கும், திக்னஸ் ஆகிட்டே போகும், சால்ட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிரும். அந்த அவருக்கு 1 ஹவருக்குள்ளே சேல் பண்ணுறதுங்கிறது அந்த சேலஞ்ச் எல்லாம் இருக்குது. அவங்க அது அப்படி இல்லை, குக் அண்ட் சில் ப்ராசஸ்ஸை எடுத்து இதில் ஒர்க் பண்ணிடுவாங்க. மெத்தட் ஆஃப் ஃபுட்டு நம்மக்கிட்ட வேறு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இட்லி தோசை மாவெல்லாம் அது ஒரு ஸ்டேஜ் ஃபார்மெண்டேஷன் ஆகிருக்கும். இவ்வளோ நேரத்துக்கு விற்றுடணும். விற்கலைன்னா அதே மாவு அதே செஃப் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவாங்க. பட்டு டேஸ்ட்டு அந்த டைம் வரும். காஃபி கூட டிகாசன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அடித்து ஃப்ரெஷ்ஷாக மில்க் இருந்ததுன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகே. பட் 1/2 hour 1 hour அந்த டிகாசன் லேட் ஆச்சுன்னா லைட்டாக டேஸ்ட் மாறிடும். டெய்லி குடிக்கிறவருக்கு அது தெரியும், இன்றைக்கி என்ன நேற்று மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு. ஆமாம். அப்போ எனக்கு தெரிஞ்சு இதே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோன்னா மற்றதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று, இப்போது நீங்கள் முதல்ல ஆரம்பித்தப்போ இந்த ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குல்ல, மிஞ்சி போனால் அன்னைக்கு சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஒரு 10 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஊரில். இன்னைக்கு ஒரு சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னா ஒரு 10,000 பேருக்கு தெரிய வருது உடனே. கரெக்ட். நீங்கள் இந்த 2 இறாலையுமே நீங்கள் இருந்து தொழில் பண்ணியிருந்திருக்கீங்க. இப்போது உங்களோட பிஹேவியர் எப்படி மாறி இருக்கு இதை பார்க்கும்போது? இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறீங்களா இல்லை இது எந்த மாதிரி அப்ரோச்? முதல்ல நாங்களே பண்ணோம், நம்ம மனசு சொல்லும். இப்போ நாங்கள் பண்ணதை ட்ரெயின் பண்ணுறோம், 10 பேர் ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணுவோம். அந்த ட்ரெயின் பண்ணவர் ட்ரைவ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அவர் திடீர்னு லீவ் போட்டார் எதாவது பண்ணும்போது இன்னொருத்தர் ஆஃபில் ட்ரெயின் எடுத்தவர் ட்ரை பண்ணுவார். அப்போது இப்போ வரும் கம்ப்ளைண்ட்டு வரும். அது ரீஸ்ட்ரக்சர் பண்ண இது ஒரு சேலஞ்சிங்கான இது. அதுக்கு அம்மா சமைச்ச உணவு, மனைவி சமைச்ச உணவு, அதே பணியாளர்கள் சமைக்கிற உணவு, இதுக்கெல்லாம் சேம் உணவு தான். அம்மா உணவு எக்ஸ்ட்ரா கேரில் சமைப்பாங்க, மனைவி ஓரளவு கேர் எடுத்து பண்ணுவாங்க, பணியாளர் ஏதோ ஒரு லெவலுக்கு கேர் எடுப்பார். பட் திங்கிறவங்களுடைய அந்த சுவை வீட்டில் அம்மா சமைச்ச உணவுக்கு ஈடாகாது மற்றவங்க சமைக்கிறது. அப்படி பல ஏரியா இருக்குது. அந்த மனநிலைக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இது மிஷின் மேன்மேடு ஹியூமன் எரர் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சேலஞ்சில் உடனே பிராண்டுக்கு த்ரெட் வந்துடும். அந்த சேலஞ்சிங்கு இப்போ நான் ட்ரை பண்ணும்போது எங்கே லெஃப்ட் ரைட்டு என்ன சிக்னல் பண்ணோம் எல்லாம் கரெக்டாக திங்க் பண்ண முடியும். டிரைவரை வச்சு போகும்போது அவர் எங்கே அஜாக்கிரதையாக விட்டாருங்கிற மாதிரி பணியாளர்கள் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த கஸ்டமரை திருப்திப்படுத்த முடியும். இவங்க வரும்போதே எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு வரும்போது அப்போ அது பெரிய சேலஞ்சிங்கு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு ஒரே சிஸ்டம் ட்ரைனிங் ப்ராப்பராக வச்சு பண்ணுறது. ஓகே. இது நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்பெஷலி நீங்கள் ஒரு லெகசி பிராண்டு, புதுசாக நேற்று ஒரு பிராண்ட் கிடையாது. அண்ட் இன்னொன்று, ஐம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் வித் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஏன்னா லெகசி பிராண்டாக இருந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நீங்கள் அப்படி பண்ண சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் அந்த ப்ளூபெரிஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். அண்ட் அதுவுமே நிறையா கான்ட்ரவர்ஷியலாக ஆச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கிரைசிஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஏன்னா டெக்கேட்ஸாக பில்டு பண்ண பிராண்ட், பட் இன்னைக்கு ஒரு வீடியோ இஸ் அஃபெக்டிங் தட் பிராண்ட், இல்லை அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனராக அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை, ஒரு ஹெல்த் ஆங்கிளில் திங்க் பண்ணுறோம். இது நாங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட் இருக்குது, கொஞ்சம் ஜங்க் ஃபுட் இருக்குது, கொஞ்சம் காப் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்குது. கஸ்டமர் சூஸ் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு நம்பிக்கை. நமக்கு ஒரு 50 வயசு இருக்கிறவருக்கு ஃபுட்டை கொடுக்கணும். பட்டு யங்ஸ்டர் வர்றாங்கன்னா யங்ஸ்டர் கொஞ்சம் ஃபேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறது அவங்க லைக் பண்ணுறது, வீட்டில் கிடைக்காதது, பன்னீரில் நிறைய க்ரீம் சேர்த்த இதில் நிறைய நெய், அது நல்லது தான். நெய் இருந்தாலும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அவங்க தான் டிக் பண்ணுவாங்க எதை வாங்கலான்னு. பட் எங்களுக்கு ஒரு இது அதில் கிடைச்ச ஐடியா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நினச்சி சில இதெல்லாம் பண்ணோம். ஹெல்த்தி டு ஹாப்பினஸ்னு ஒரு பிராண்டை கொண்டு வந்தோம். அது நாங்கள் ஒரு 100 பேருக்கு ட்ரையல் பார்த்தோம். இதுவும் இந்த இட்லி கூட வர்றதுக்கு முன்னாடி ட்ரையல் கொடுத்துட்டு தான் வந்தோம்.
அதோடைய பெனிஃபிட் லெவலு எந்த அளவுக்கு அது ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது எல்லாம் சொல்லி அதை வச்சு ஃபாலோ பண்ணோம். இந்த தண்ணி மழை பெய்கிற தண்ணியை அதை சேர்த்து வச்சு அதை உயிர் உள்ள தண்ணியை, அதாவது நேச்சர் வாட்டரை வந்து ஹெர்பல்ஸில் கொடுத்துட்டு அதையும் கொடுத்து காலையில் வந்து என்ன உணவு, ஒருத்தருக்கு எத்தனை கேலரி வேணும், அந்த காப் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் அதை போர் அடிக்காமல் அவர் எங்கே போகிறாரோ அங்கே கொண்டு போய் 1/2 hour முன்னாடி சிஸ்டம் கேட்கும், நீங்கள் 8 மணிக்கு எங்கே இருக்க போகிறீங்கன்னு. நான் ஒரு ஏரியாவில் இருப்பேன், நான் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போக போகிறேன்னா அந்த 10 கிலோமீட்டரில் அந்த 8 மணிக்கு இருக்கிற இடத்துல போய் டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே. அந்த 1 hour 1/2 hour முன்னாடி அவர் எங்கே நிற்க போகிறார், லஞ்சுக்கும் போய் லஞ்சுக்கு மீல் ஒரு மார்னிங்லேயே கொடுக்கும்போதே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் மீல் கொடுத்தோம். எங்கள் நண்பர்களுக்கு கொடுத்து ட்ரையல் பார்த்தோம். ஓகே. அப்புறம் மிட் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு, இது எல்லாமே ஹெர்பல் தான், எல்லாமே மில்லட் பேஸு, ப்ரோட்டீனு, பன்னீர்லேயே இட்லிக்கு பதிலாக மாவுக்கு பதிலாக பன்னீருடைய இதில், அப்புறம் இட்லிக்கு இதுக்கு பதிலாக தோசைக்கு வந்து ஆல்மண்ட் ஃப்ளோரில் தோசை போட்டோம். இது மாதிரி இன்னோவேட்டிவாக எல்லாம் திங்க் பண்ணோம். அதுக்கு எல்லாமே காஸ்ட் இருக்குல்ல, இவர் போய் டெலிவரி கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. இப்போ தான் உயிர் வாழணும்னா ஒரு முன்னோர்கள் பழமொழி இருக்குது, வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வணிகனுக்கு செலவு பண்ணுன்னு முன்னோர்கள் சொல்லி. அதாவது வைத்தியன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் போய் நீ ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, ஓகே, நீ சாப்பிட்ற உணவு முறையில் அதை துட்டை பார்க்காம கொஞ்சம் நல்ல பெட்டராக இருந்தால் கூட ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிட்ணுன்னு. பட் எல்லாம் பார்த்தோம், எங்கள் நண்பர்களே 10 நாள் பெருமையாக எங்களை பாராட்டினாங்க. 11 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் ஆகி வந்தது. 20 நாள்லேயே இது எங்களுக்கு தேவையில்லை, நீ அனுப்புகிற ஃபுட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சின்னு. அப்புறம் அதை மீறியும் நாங்கள் ஒரு 3-4 பிரான்ச்சில் ட்ரையல் பண்ணி பார்த்தோம். எங்கே ஏடிபிக்கு வர்றவங்கெல்லாம் ஹெல்த்து ஓரியண்ட்டாக சாப்பிட நினைக்கல. அவங்க வர்றவங்கெல்லாம் நல்ல ஒரு ரிச் ஃபுட்டை திங்கணும், நல்ல டேஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு வராங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு நம்பர் ஆஃப் ஃபுட்டு எக்ஸ்பெக்டர்ஸ் அவங்க எதிர்பார்க்குற உணவை நம்ம ஏன் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் அது போட்டு வச்ச உணவு விற்கலைன்னா ஃபுட்டு வேஸ்டேஜ் ஆகுது. சரி, இதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க மில்லட் பேஸ் பண்ணும்போது. அந்த H2H பிராண்டை நாங்கள் அப்படியே ஹெல்த்தி டு ஹாப்பினஸ்ன்னு தான் H2Hன்னு போட்டோம். ஓகே. குடிக்கிற தண்ணி கூட உயிர் உள்ள தண்ணி. நீங்கள் நம்ம பாட்டில் தண்ணின்னா அது உள்ளே இருக்க மினரல்ஸ் எல்லாம் கம்மியாயிடுது. ஓகே. அந்த மாதிரி தண்ணி குடித்தா உடம்பு என்ன ஆகும், ஆல்கலைன் வாட்ரு, ரெயின் வாட்ரு எடுத்து அதை எப்படி பண்ணணும், நிறைய எக்ஸ்பர்டீஸ் வச்சு பண்ணோம். பட் அந்த டயத்துக்கு இது கொஞ்சம் வெற்றி ஆகலை. கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் வெற்றி ஆகும், அதை திரும்பி பண்ணணும். அந்த மாதிரி ஃபுட்டை டிசைன் பண்ணும்போது 1-2 நம்ம எதிர்பார்ப்புகள் கஸ்டமர்கிட்ட ரீச் ஆக முடியாமல் இருக்கும். ஓகே. ஆனால் விட வேண்டிய தேவையில்லை, அது திரும்பி எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற காத்திருந்து அது ஜெயிக்கணும். அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, எப்படி எந்த மாதிரி பீப்புள் வராங்கங்கிறது கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ நான் ஒரு கஸ்டமராக ஒரு ஹோட்டல் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு நான் பார்க்குற விஷயம் மெனு கார்டு. எனக்கு அது வெறும் இருக்கிற பொருள்லாம் லிஸ்ட் ஆகிற ஒரு புக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு பேப்பர். ஆனால் உங்களுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய மெனு கார்டு டிசைன் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதை எங்கே போட்டால் சில பேருக்கு டெம்ட் ஆகும், சில பேருக்கு டெம்ட் ஆகாது, எந்த பொருள் நல்லா விற்கும், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் மெனு கார்டு டிசைனிங்கில் கஸ்டமரோட சைக்காலஜியை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே நீங்கள் இந்த ஒரு பொருள் மக்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. அண்ட் அதை மெனு கார்டில் இங்கே பிளேஸ் பண்ணதுனால நல்ல சேல்ஸ் நடந்திருக்குதா? கண்டிப்பாக. அது திறந்த உடனே இம்ப்ரெஸ் ஆகணும். அவங்க எதிர்பார்க்குறது காலையில் என்ன எதிர்பார்ப்பாங்க, மதியம் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஈவினிங் வரும்போது ஒரு ஃபேமிலியாக வருவோம். நம்ம அப்பா, தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, பசங்க எல்லாம் வருவாங்க. அப்போ கிட்ஸுக்கு என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். மிடில் ஏஜ் என்ன பண்ணுவாங்க, வயசானவங்க என்ன பண்ணுவாங்க. அவங்க ஆயில் இல்லாமல் ஸ்டீம்டு ஃபுட்டு தான் விரும்புவாங்க. இடியாப்பம், இட்லி, இந்த மாதிரி அடை, அவியல், இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற உணவு பார்ப்பாங்க.
யங்ஸ்டர் வந்து அவங்களுக்கு ஏற்ற லைக் பண்ணுறது டெய்லி ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்டர்ஸு. காலையில் வந்தாங்கன்னா தோசை, மசாலா தோசை, கீ தோசை, பன்னீரில் ஏதாவது ஐட்டம் இந்த மாதிரி பார்ப்பாங்க. எல்லாருக்குமே அதை இருக்கணும். அந்த சாப்பிட்ற ஃபுட்டுக்கு ஒர்த்தாகுதான்னு கஸ்டமர் பார்ப்பாங்க. ப்ரைஸிங் ரொம்ப முக்கியம். அப்புறம் சர்வீஸ் என்னதான் நம்ம உயர்வான பிராண்டை வச்சுருந்தா கூட சர்வீஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் திருப்தி படலைன்னா தோற்றுப்போம். நம்ம கொடுக்குறது பர்சன்டேஜ்னு அந்த மெனு கார்டை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வராங்கன்னு எனக்கு கேப்டன் ஆர்டர் எடுக்கும்போது அவங்க கேட்குறதெல்லாம் இல்லைன்னாங்கன்னா கோவம் அந்த மாறுவாங்க அப்படியே. அது எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணணும். பட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்தந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா அதை தொடர்ந்து வச்சுட்டே வரும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சு. அதை நேரம் ஆக ஆக அந்த இட்லி மாவு மாற ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இட்லியே விற்றா மற்ற ஐட்டங்கள் விற்கிறதுக்கு ஆயிரும். அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிடைக்கிற இந்த ஏஜ்டு கஸ்டமர் சாப்பிட்றது கம்மி, மிடில் ஏஜ் இருக்கிற கஸ்டமர் ஜாஸ்தி. ஆனால் அந்த பிரான்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் ஏஜ்டு கஸ்டமர் இருக்கான்னு வைங்க, நம்ம இது ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபுட்டெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அவங்க திறந்தாங்கன்னா அவங்களுடைய முகம் அதே தாத்தா பார்த்த மெனு கார்டே பையன் பார்ப்பார். ஆமாம், பையன் பார்த்த மெனு கார்டே பேரன் பார்ப்பார். இப்போ எல்லாத்தையும் அந்த மெனு கார்டை தாங்கணும். கரெக்ட். அது மெனு கார்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. அதுக்கு ஒரு தனி டைமுமே ஸ்பெண்ட் பண்ணணும். அதை ஒர்க் பண்ணணும். அப்புறம் புது புது ஐட்டங்களை ஆட் பண்ணணும். சேம் மெனு இருந்ததுன்னா அதுவும் போர் அடிக்கும். பட் மெனு மேனேஜ்மெண்ட்டு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து அது ஒரு பெரிய டாஸ்க், கவனிக்க வேண்டிய ஏரியா. அதை நல்லா கவனிச்சோன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் திருப்தி ஆகும். ஓகே. இன்னைக்கு சாப்பிடணும்னு வரும்போது எனக்கு ஆர்டர் பண்ணுற ப்ரைஸை விட நிறைய ஆப்ஷன் இருக்கிறதே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எதை சூஸ் பண்ணுறதுனே தெரில. ஸோ இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய ஆப்ஷன் வைக்கிறது பெட்டரா இல்லை கம்மியாக வைக்கிறது பெட்டரா? மெனு கார்டு பொறுத்த ஆப்ஷன் நிறைய இருக்கணும். இந்த இவங்களோட சைக்காலஜி கஸ்டமருக்கு என்னென்னா நிறைய எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் தான் வின் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. பட் கன்சியூமருடைய அது இது கோம்போ கிடைக்குது, இது நமக்கு கொஞ்சம் பெட்டராக கிடைக்குது, சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி நிலையில் எதிர்பார்ப்பாங்க. அது மேனேஜ்மெண்ட்டு ஏதாவது அடிஷ்னலாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு பிராண்டு சேம் ஸ்டோரில் ஒரே இடத்துல தன்னுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நடக்கிற சேல்ஸை இழக்காமல் பார்த்துக்கிறது அதை விட கஷ்டம். சஸ்டைனாக அந்த ஒரு கஸ்டமர் வராருன்னா அவர் நம்மளை விட்டு போக விடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. இதில் ஃபீட்பேக் வாங்கிட்டே இருப்போம். அவங்களுடைய ஐடியாக்கள் ஆலோசனைகளை எடுத்து கன்சிடர் பண்ணி பண்ணணும். எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கும் அது ஒரு பெரிய இது. இல்லைன்னா நம்ம புது நான் கடை ஆரம்பிக்கும்போது அடையாரில் 4 கடை இருந்தது, இப்போ அடையாரில் 40 கடை ஆயிடுச்சு. அந்த 40 கடைக்கும் அந்த பாப்புலேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. பட்டு சேம் டைம் என்னென்னா அதே ஸ்டோரு அன்னைக்கு பார்த்த கஸ்டமர் திரும்பி வர்றாங்கன்னா அதுக்கு நம்ம நிறைய பிளானிங் பண்ணோம். கரெக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் 16 வயசு 20 வயசில் சாப்பிட்ட ஃபுட்டு வேறு, இன்றைக்கி 50 வயசில் சாப்பிட்ற மெத்தட் ஆஃப் ஃபுட்டு வேறு. இது எல்லாத்தையும் அந்த மெனு கார்டு தான் உள்ள ஒர்க். ஓகே. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான மேட்டர் சொன்னீங்க. கன்சியூமர் சைக்காலஜி படி கஸ்டமரை வின் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனோட இது. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா? அதான் அப்பா கூட சொல்லியிருக்காரு, ஒரு கன்சியூமர் 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா, சினிமா வச்சுக்கோமே, ஒரே தியேட்டரில் ஒரு பர்டிகுலர் மூவி 100 ரூபா போகணும்னு வச்சுக்கோம். அதே இது சூப்பர் ஹீரோ நடித்த அதே தியேட்டரில் அதே நான் போய் படம் பார்க்குறேன் 200 ரூபா கொடுத்து பார்க்க வேண்டிய வரும். இப்போ அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த மாதிரி நம்ம சேம் ஸ்டோரில் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தர் வந்து சாப்பிட்றாருன்னா மெனு கார்டில் 40னா உடனே மாற்ற முடியாது, அந்த 40 ரூபா தான் இருக்கும். ஆனால் அவர் மனசில் இதுக்கு 50 ரூபா கொடுக்கலாம், 100 ரூபா கொடுக்கலான்ங்கிறத நம்ம சர்வீஸும் நம்மளுடைய ப்ராடக்டுடைய டேஸ்ட்டு எல்லாமே அது எந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுதோ அவங்க அந்த கஸ்டமர் மல்டிபிள் இன்க்ரீஸ் ஆவாங்க. சேம் ரெஸ்டாரண்ட்டுடைய சேல்ஸ் ஆகும். அதை எல்லாம் டீம் ஒர்க் தான் இது.
எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகாமல் எல்லாம் அது மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அந்த 50 ரூபாய் இதை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது கூட டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. நல்ல சர்வீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு 5% மார்ஜின் கிடைக்கும், 10% கிடைக்கும். மேனேஜ் பண்ணுறதை பொறுத்து அதை சர்வ் பண்ணுறவர் நல்லா பண்ணிட்டாருன்னா அவருக்கு 20% மார்ஜின் கிடைக்கும். டிப்ஸ் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. அதை மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டு செயல்படும். புரியுது. சர்வீஸுமே இதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே. அவங்க வந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்து அந்த ஹாப்பியாக ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணோம். இது எல்லாருடைய கிச்சனில் வேலை செய்கிறவர், டெலிவரி கொடுக்குறவர், சர்வ் பண்ணுறவர், ரிட்டர்ன் அவரை ரிசீவ் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் எல்லாருடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கணும். அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு கஸ்டமர் உள்ளே வராருன்னா அவருக்கு பின்னாடி இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே 15 பேர் வேலை செய்வாங்க அந்த ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்கு. இதுக்கு பின்னாடி ஆஃபீஸுடைய செயல்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த எல்லாமே இந்த கொடுக்குற இந்த சிங்கிள் இதில் தான் இவ்வளோ பேரும் வாழ்க்கை இருக்குது. அதனால் எல்லாருமே ரொம்ப கவனித்து பண்ணணும். ஒரு மேசிவான சிஸ்டம் இதுக்கு தேவைப்படுது இல்லையா? நீங்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு. இப்போ இதையும் தாண்டி உங்கள் இதில் இன்னொரு சேலஞ்சாக நான் பார்க்குறது, நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கீங்க, மாலில் இருக்கீங்க, ஸ்டாண்டோலான் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஆப்ரேட் ஆகுறீங்க. இதில் ஒவ்வொரு கன்சியூமருமே வந்து வேறு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட்டில் நடுராத்திரி 3 மணிக்கு ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இதே ஸ்டாண்டலோனில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கு வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு என்ன டவுட்னா, எப்படி அந்த A to Bங்கிற ஒரு பிராண்டை வந்து டைல்யூட் ஆகாமல் இது எல்லாத்துக்கும் கேட்டர் பண்ணுறீங்க? அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் ஆப்ரேட் ஆகின எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால இதில் எந்த லொக்கேஷன் வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிறது ரொம்ப கஷ்டம்? ரொம்ப ஃபுட்டு வந்து வேஸ்டேஜ் ஒரு பெர்சன்டேஜ் வைப்போம். நம்ம எல்லாத்துக்கும் காஸ்டிங் பட்ஜெட்டிங் பிளான் பண்ணுவோம். இப்போ எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் தொழில் பண்ணும்போது எங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது, எப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி பண்ணணும்னு. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் ஈஸியாக தெரியுது. அந்த காஸ்டிங் எப்படி பண்ணுறது, பிஸ்னஸ் எப்போ விற்கும், நிறைய இப்போ பண்ணுது. இங்கே இந்த பொருள் நிற்குது, இது ஏன் விற்காமல் இருக்குது, இப்போ இந்த டேபிள் காலியாக இருக்குது, ஏன் காலியாக இருக்குது, அந்த கஸ்டமர் ஏன் ரொம்ப நேரம் அந்த டேபிளில் உட்காந்துருக்காரு, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம், யூஸ் பண்ணுறோம். பட் இந்த இதில் வந்து என்னென்னா, ரயில்வே ஸ்டேஷனில் இதில் வந்து உட்காந்து சாப்பிட்ற ஃபைன் டைனிங் கிடையாது. QSR ரெஸ்டாரண்ட் ஃபாஸ்ட்டாக ஏதோ ஒன்று கொடுப்பா, உடனே அவர் சாப்பிட்டு அவருடைய எய்மு ட்ராவல் பண்ணுறதுல இருக்கும். சாப்பிட்றது ஏதோ வயிற்றுக்கு இதுக்காக. பட் ஃபைன் டைனிங்க்கு வர்றவங்க ரிலாக்ஸாக வந்து ஒரு ஹாப்பியாக ஃபேமிலியோடு வந்து அந்த மீலை என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு 10-20 நிமிஷம் எடுத்தால் கூட உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. அங்கே அப்படி இல்லை, வர்றவங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக உடனே கிடைக்கணும். அது ரொம்ப சேலஞ்சிங்கானது. பட் ப்ராஃபிட்டு அதில் கூட. அப்படியா? ஆமாம், சைக்கிளிங் ஆகணும். ஒரு இந்த டேபிளில் உட்காந்துருக்கோன்னா வேகமாக நம்ம போயிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு டின்னருன்னா ஒரு பர்டிகுலர் 4 ஹவர், லஞ்சுன்னா 3 ஹவர், அந்த 1 to 3 அந்த அதுக்குள்ளே வேகமாக டேபிள் காலியாகணும். அங்கே அந்த டேபிளில் உட்கார வேலையெல்லாம் இல்லை, வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க, டேக்அவே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த டைப் பிஸ்னஸ் பெட்டர். பட் எல்லா இடத்துலையும் அது பண்ண முடியாது. ஓகே. அதனால் ஏர்போர்ட்டு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே இருக்க சென்ட்ரலில் எல்லாம் அங்கே வந்து ஃபுட் காஸ்ட்டே கம்மியாகும், அங்கே ப்ராஃபிட்டு கொஞ்சம் கூட கிடைக்கும். ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பிட்டிங் அமௌண்ட்டு, ஏர்போர்ட்டுடைய காஸ்ட் வந்து ரொம்ப ஹை. கரெக்ட். பட் அதுக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் அங்கேயும் வந்து பெரிய மார்ஜின் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம அங்கே ரொம்ப போட்டி ஆகிடுது, ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. புரியுது. அதனால் அந்த மாதிரி பிஸ்னஸ் வெளியெல்லாம் வந்ததுன்னா நிம்மதி. மெக்டொனால்ட்ஸ் மாதிரி வந்த உடனே ஒரு மினிமம் ஐட்டம் இருக்கும், சூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிட்டோன்னா. ஏன் இன்னும் அது வரலன்னு நினைக்கிறீங்க? வந்துருச்சு, இப்போ நிறைய வந்துட்டாங்க. இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்டு இப்போ பெங்களூர் ஸ்டைலில், தர்ஷினி ஸ்டைல், இங்கேயும் சென்னையிலேயும் அந்த கல்ச்சர் வந்துட்டு. ஓகே. வரும்போது மேன் பவர் கம்மி, கிச்சனில் மொத்தம் இருப்பாங்க, சர்வ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். டேபிள் சர்வீஸ் இல்லை, ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சிவ். நம்ம கழுவுறது கூட நிறைய பிராண்டு இப்போ பண்ணுறது இல்லை, யூஸ் அண்ட் த்ரோ போட்டுடுறாங்க. ஓகே சார். இப்போது இதில் இதுவும் அகெயின் உங்களுக்கு தான் ஃபுல் சர்வீஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, QSRம் நீங்கள் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. லெட்ஸே உங்களுக்கு ஒரு சாய்ஸ்,
ஒரே ஒரு டைப் தான் இதில் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா எது சூஸ் பண்ணுவீங்க மூவிங் ஆன்? ஏன்னா இப்போ நிறைய QSR போட ஃபியூச்சரில் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து மேன் பவர் இப்போ எங்களுக்கே நிறைய சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டு ரீட்டைன் பண்ண முடியல, எம்ப்ளாயி ஏட்ரிஷன் மூவிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு, காம்படிஷன் நிறைய வந்துட்டுருக்கு. அதனால் QSR ரெஸ்டாரண்ட் தான் இனிமேல் எல்லாராலையும் பண்ண முடியும், மெக்டொனால்ட்ஸ் மாதிரி. அது கண்ட்ரோலிங் ஈஸி, வெரைட்டிஸ் இது பண்ணி. பட் ஒரு சிலர் ஆர்வத்தில் ஃபைன் டைனிங் ரொம்ப பண்ணுறாங்க. ஃபைன் டைனிங்கில் இப்போ ப்ராஃபிட் கம்மியாகிட்டு வருது, சேலஞ்சிங் ஜாஸ்தி. ஓகே, இன்ட்ரெஸ்ட். அதனால் பெட்டர் வந்து இன் ஃபியூச்சரில் QSR வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. நல்லது. ஓகே. அண்ட் இப்போது இன்னொன்று ரீசெண்டாக இல்லை, ஒரு லாஸ்ட் 5 to 10 இயர்ஸாகவே இருக்கிற ஒரு விஷயம் வந்து அக்ரிகேட்டர்ஸ். இந்த நடுவில் இருக்க டெலிவரி ஆப்ஸ் லைக் ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதெல்லாம் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனரே கம்ப்ளைண்ட் பண்ணது என்னென்னா, கமிஷன்ஸ் இவங்க நிறையா எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே டைம் இவங்க கமிஷன்ஸ் எடுக்கிறதுனால நம்ம இல்லை அப்படின்னா அந்த பிராண்டே இன்விசிபிள் மாதிரி ஆகிடுது இன்றைக்கி டைமில். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இல்லைன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ வந்து முதல்ல அதான் நான் சொன்னேன்லே, அந்தந்த நேரத்துக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி வரும். இந்த நாங்கள் டெலிவரி வந்து நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய கடை வந்து டெல்லியில் இருக்குது. 15 டெலிவரி வண்டி வச்சுருந்தோம். அங்கேருந்து டெலிவரி கொடுப்போம். பட் ரெஸ்டாரண்ட் சேல்ஸு தனி, டெலிவரி சேல்ஸு தனி. நாங்கள் வந்து அப்போ வந்து வெறும் சேம் காஸ்ட்டுக்கு தான் எங்கள் வண்டியில் போய் பண்ணுவார். ரெஸ்டாரண்ட்டில் ஒரு லெவல் சேல்ஸ் நடக்கும். இந்த பர்டிகுலர் பையன்லாம் போய் அந்தந்த இடம் எல்லா வீடும் அவங்களுக்கு அத்துப்படி ஒவ்வொரு ஏரியாவில் வாங்குவாங்க. டெல்லியில் அந்த கல்ச்சரு முதல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இருந்தது. சங்கீதா ரெஸ்டாரண்ட்டு, ஏடிபியில், சரவணபவனில் முதல்ல ஓன் டெலிவரி தான் இருந்தது. இவங்கெல்லாம் முதல்ல நாங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. பட் இவங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. இந்த சேல்ஸ் வந்து ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் அடிஷ்னல் சேல்ஸ், வராத புது கஸ்டமரை நமக்கு வர வைக்கிறாங்க. ஓகே. அவர் எப்படியும் வரப்போகிறது இல்லை, அவர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்களை தேடி வர்ற கஸ்டமர் எங்கள் கடைக்கு வராங்க, அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் டைரெக்டாக சர்வ் பண்ணுறோம், இது பண்ணுறோம். இப்போ ஒரு புது சர்வீஸ் பண்ணும்போது, இப்போ நாங்கள் டெலிவரி பண்ணும்போது ஒரு டெலிவரிக்கு ஒரு காஸ்ட் இருந்தது, அது நாங்களே பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போயும் அவங்க பெரிய ப்ராஃபிட் இப்போ தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பீப்புள்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கல்ச்சர் மாறிடுச்சுல, வீட்டில் உட்காந்து வாங்கி சாப்பிட்ற ஸ்டைல் வந்துட்டாங்க. அப்போ அவ்வளோவா இல்லை. நம்ம காலத்துக்கு தகுந்த இப்போ 2 பேருமே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒர்க் அட் ஹோமில் இருக்கும்போது நேரம் இல்லை. அது இல்லாமல் இங்கே வாங்கி சாப்பிட்டாச்சு, காஸ்டிங்கு செலவும் ஒரு லெவலோடு போயிடுது. நம்ம சமைச்சோன்னா 4 பேர் சாப்பிட்ணோன்னா கரெக்டாக சமைக்க முடியாது. அம்மா கொஞ்சம் மிச்சம் ஆயிடும். அதை எடுத்து வச்சுட்டு பழசெல்லாம் யூஸ் பண்ணோம். ஒரு 4-5 ஐட்டம் சாப்பிட முடியாது, சமைக்கணும்னா நேரம் ஆகும். இப்போ எல்லாம் கேட்டு எது வேணுமோ எவ்வளோ வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அங்கங்கே பிக்கப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே. அவங்களுக்கு டைம் சேவ் ஆகுது, கஸ்டமருக்கு. சேம் டைமு வந்து அவங்களுக்கு நினச்ச ஃபுட்டு வெரைட்டிஸ் சாப்பிட முடியுது. இந்த டெலிவரிக்கு பண்ணுற கம்பெனிங்களுக்கு வந்து இந்த டெலிவரி ஆன் டயத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஆமாம். அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டு, அது ஃபாலோ பண்ணுறது, சிஸ்டமு, சும்மா இப்படி வாங்கி பார்க்குற மொத்தம் நம்ம யோசிக்கக்கூடாது. பின்னாடி எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அந்த சிஸ்டம் மானிட்டர் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட்டு, இவர் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்தாரா, இதுக்கெல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் அந்த டெலிவரியில் தான் போகும், எங்களுக்கும் அதில் தான் வரணும். பட் நாங்கள் சேம் ரேட்டுக்கே அவர் விற்க நினச்சோன்னா அவருக்கும் நம்ம பெனிஃபிட் கொடுக்கணும் இல்லையா? அப்போ இவங்க அது ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற ரெஸ்டாரண்ட்டில் அது குறைச்சி நீங்கள் எங்களை வச்சு தானே பண்ணுறாங்க. இது ஒரு கோ பிஸ்னஸ்ஸு. இது அடிஷ்னலாக நமக்கு கொண்டு வர்றது, நம்மளும் அதை இறங்கணும். வால்யூம் நிறைய வந்ததுன்னா கம்மியாகும். ஓகே. இப்போ அந்த பிளாட்ஃபார்மே இல்லைன்னா நாங்கள்லாம் பண்ணோம், நாங்களே டெலிவரி கொடுத்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு டெலிவரிக்கு இவங்க கொடுக்குறத விட டபுள் டைம், ட்ரிபிள் டைம் ஆகிட்டு இருந்தோம். ஓகே. இது பட் எங்களுக்கெல்லாம் அது பெனிஃபிட் தான். புது கஸ்டமர் வராங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் அது ஒன்று தான். பட் இவங்க கேட்குறாங்க இன்னும் குறைக்க முடியுமான்னு. பட் இந்த காஸ்டிங்க்கே அந்த மேனேஜ்மெண்ட்டு ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மேனேஜ்மெண்ட்டை யோசிப்பில்லை. இவங்க எடுத்த உடனே எங்களால் தானே நீங்கள் அப்படியே திருப்பி போடுங்களேன், உங்களால் தானே நாங்கன்னு சொன்னோன்னா எல்லோரும் ஒரு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க?
டெலிவரி பண்ணுறாரு, அந்த மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி காஸ்ட் இருக்குது, எல்லாம் பார்த்தோன்னா அது கொஞ்சம் ஓகே. ஸோ பட்ஜெட்டாக தான் இருக்குது. யாருக்கும் பெரிய பெனிஃபிட் இல்லை. பட் எண்டு நமக்கு தான் பெனிஃபிட். புது கஸ்டமரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஓகே. ஸோ அவங்க வரும்போது லைஃப் டைம் வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சேல் வேல்யூ நம்ம ஸ்டோரில் ஒன்றும் அவங்க வரல. வாட்டர் யூஸ் பண்ணல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணல, நம்ம போட்ட ஏசி யூஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நம்ம பேக்கிங் காஸ்ட்டு அடிஷ்னல் ஆகுது. பட் அவருக்கு தேவை அதை எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்கிக்கிறாரு. அதனால் அது பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான். ஓகே. வால்யூம் கூடணும், கூடிடுச்சுன்னா பெஸ்ட் பிஸ்னஸ். புரியுது. பர்ஃபெக்ட். இப்போது நிறையா பேர் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸும் தாண்டி ப்ரௌனி வைக்கிறது இல்லை பேக்கரி பிஸ்னஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வீட்டில் ஆரம்பிக்கிற ஒரு ஹேபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் பிராண்டை பில்ட் பண்ணி இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு வந்து இதை விட ஒரு ப்ரூட்டல் சைடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்ரேஷனல் காஸ்ட்டு, மார்ஜின் இதெல்லாமும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ புதுசாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் என்டர் ஆகும்போது ஒன்று இவங்களுக்குமே மார்க்கெட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இவங்க மார்க்கெட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் த ஒன் திங் தட் யூ நோ தட் தே டோன்ட்னு சொல்லுவீங்க? இல்லை, இந்த புதுசாக ஆரம்பிக்கிறது வந்து அது ஸ்டார்ட் அப். இன்றைக்கி எல்லோரும் யார் வேணாலும் போய் கடலில் மீன் பிடிக்கிற மாதிரி தான். கப்பலில் போய் மீன் பிடிக்கிறவருக்கும் கரையில் வலை வீசி மீன் பிடிக்கிறவருக்கும் கரை ஓரத்தில் உட்காந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. எல்லோரும் மீன் தான் பிடிக்கிறாங்க, ஒரே கடலில் தான் பிடிக்கிறாங்க. அது மாதிரி இது வீட்டில் உட்காந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க, நான் யாரையும் இன்சல்ட் பண்ணி சொல்லலை, அவங்க சின்ன லெவலில் பண்ணுறாங்க, அடக்கமாக பண்ணிக்கிறாங்க. ஒரு ஷோரூம் வச்சு பண்ணுறவர் வலை வீசி பிடிக்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு. நிறைய பிரான்ச் வச்சு பண்ணுறவங்க அந்த பெரிய கப்பலில் போகிற மாதிரி நிறைய கஸ்டமரை ரீச் பண்ணுவாங்க, நிறைய வால்யூம் வரும், இதெல்லாம் வரும். இவங்களால் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாம் இப்போ எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் அது நல்ல சேலஞ்சிங் தான். பக்கத்தில் வண்டியில் கொண்டு வந்து நல்ல பிரியாணி, இட்லி, தோசை, ஒரே சைக்கிளில் இட்லி விற்கிறாரு, தோசை விற்கிறாரு, அவர் பாட்டு விற்றுட்டு போயிடுறாரு. நம்ம இத்தனை பேர் 50 பேர் 100 பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பண்ணுறோம். அந்த கஸ்டமர் வேறு, இது ஹைஜீனிக் பார்த்து ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ணுங்கிற கஸ்டமர் வேறு. பட் நம்ம நிறைய நம்பர் ஆஃப் கஸ்டமர் அந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது நம்ம மேனேஜ்மெண்ட்டாக அதுக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டேஜ் ஆனவொன்னே என்ன பண்ணுறாங்க, நம்ம லெவலுக்கு வந்துடுறாங்க, அவங்களும் கடை வைக்க ஆரம்பிப்பாங்க. கடை வச்சு அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த வளர்கிற ஸ்டேஜுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம வாய்ப்பை கொடுக்கணுமே தவிர அதை நம்ம காம்படேட்டராக நினைக்கக்கூடாது. நம்ம ஏரியா தனி. ஆனால் நீங்கள் ஆரம்பித்தப்போ இருந்த மார்க்கெட்டும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டில். நீங்கள் இப்போது ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, லெட்ஸே இந்த ஒரு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது நாங்கள் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பையிங் பவர் இல்லை. இப்போ வந்து பையிங் பவரு, அந்த சாப்பிட்ற கலாச்சாரம், அந்த இதெல்லாம் மாறிடுச்சு. முந்தியெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போனால் நிறைய இந்த மாதிரி கெட் டுகெதர் பண்ணுறது, நிறைய ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலே உடம்புக்கு எடுத்துக்கிறாங்கன்னு இருந்தது. போய் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை போய் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுங்கிறது மாறி போச்சு. ஆனால் காம்படிஷனும் அவ்வளோ ஆகிருச்சுல்ல? ஆயிருக்கு. கன்சியூமர் வளர்ந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. முதல்ல வந்து தாத்தா ஒருத்தர் வீட்டில் வேலை செய்வார், எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. நீ குடும்பமே வேலை செய்து சாப்பிட்றவங்க கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கல்ச்சரு, ஏர்னிங் ஸ்டைல் மாறிடுச்சு, ஸ்பெண்டிங் பவர் கன்சியூமருடைய இது மாறிடுச்சு. இப்போ வருஷம் பூரா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நடக்கு, வருஷம் பூரா ஜுவல்லரி பிஸ்னஸ் நடக்கு, ஹோல் வருஷம் பூரா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நடக்கு, ஸ்வீட் பிஸ்னஸ் நடக்கு. எல்லாமே அந்த அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. யாருமே முந்தி வந்து என்ன பண்ணுவோன்னா, நகை போடணுன்னா அந்த பர்டிகுலர் ஒரு டைமில் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போடுவாங்க. துணின்னா ஒருத்தர் துணியை கொண்டு ஒரு 10 புடவை எடுத்துகிட்டு வந்து எல்லா வீட்டில் இருக்கிற லேடிஸுங்கிட்டையும் இப்போ அவர் விற்றுட்டு போயிடுவார். இன்றைக்கி இந்த தெரு வருவார், இன்னொரு இடத்துக்கு போவார். துணி கடை 1 2 எங்கேயோ இருக்கும். இன்றைக்கி பார்த்தா பிராண்டு, நாம் போய் டைலர்கிட்ட அளவு கொடுத்துட்டு காத்துக்கிட்டு கிடக்கணும். தீபாவளி மறுநாள் கூட கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ரெடியாக இருக்குது, போட்டு பார்த்து நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். அப்போ பையிங் பவர் மாறிடுச்சு, சேல்ஸ் ஸ்டைலும் மாறிடுச்சு. அது மாதிரி தான் ஃபுட் இண்டஸ்ட்ரியும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் சரி.
இப்போ வந்து எக்ஸிபிஷன் வச்சு விற்ற காலம் போய் இன்னைக்கு டெய்லி ஷோரூமில் போய் பெரிய பெரிய ஷோரூம் பண்ணி வெரைட்டிஸை நிறைய மல்டிபிள் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் போனால் ஏகப்பட்ட வெரைட்டி மெனுவை பார்த்து வாங்கவே முடியாது. அப்புறம் நிறைய வெரைட்டி வச்சா பஃபே சாப்பிட்ணுன்னு போகிறாங்க. சாப்பிட்றது 700 கிராம் தான், பட் அங்கே கிலோ கணக்கில் இருக்கும். அதை ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கணுன்னு போய் அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கஸ்டமருடைய திங்கிங் தாட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, அது பிஸ்னஸுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துட்டு வருது. பர்ஃபெக்ட். அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேஷன் பற்றி நீங்கள் நிறையா பேசுனீங்க இல்லையா? இப்போது ஸ்கேலிங் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே என் வீட்டிலேருந்து இங்கே வரும்போதே நான் ஒரு 3-4 அவுட்லெட்ஸ் பார்த்துட்டேன், A2Bயோட அவுட்லெட்ஸ். அதை தாண்டி நீங்கள் பியாண்ட் இந்தியா நிறையா கண்ட்ரீஸில் A2B இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா எப்படி அந்த ப்ராசஸ் இருக்கும், அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். ஜென்ரலாக நிறையா வெரி ஃபியூ கம்பெனிஸ் ஆக்சுவலி மேக் இட் ஹேப்பன். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து பியாண்ட் கண்ட்ரி, வாட் இட் டேக்ஸ் டு கோ பியாண்ட் இந்தியா? தட்ஸ் மை கொஸ்டின். மற்றவங்க நமக்கு முன்னோடியாக வந்து நிறைய இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் எங்களுக்கு வழிகாட்டி வந்து நிறைய பிராண்ட் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சரவணபவன், சங்கீதா ரெஸ்டாரண்ட்டு, அன்னபூர்ணா, வசந்த பவன், அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டு, ஆர்ட்ஸ், இவங்கெல்லாம் எங்களுக்கு முன்னாடி இருந்த நிறுவனங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய இதில் இருக்காங்க. அவங்க வெளிநாடெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. சங்கீதா நிறைய கண்ட்ரியில் இருக்காங்க, சரவணபவன் நிறைய கண்ட்ரியில் இருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கும் வந்து கேட்பாங்க, நீங்களும் பண்ணுங்கள். இங்கெல்லாம் இங்கே அஞ்சப்பரும் நிறைய சோமனி கண்ட்ரியில் இருக்காது. அப்போது ஒரு விரிவாக்கம் பண்ணணும், நிறைய நம்மளுடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு சான்ஸை கொடுக்கணும். ஆனால் செய்யும்போது எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி சேல்ஸு நமக்கு மதிப்பு அந்த ஊரில் போனால் வின் பண்ண முடியுமா, அங்கே என்னெல்லாம் சேலஞ்சு வரும், இதெல்லாம் R&D பண்ணி கூட்டு முயற்சி. எங்கள் அண்ணன் திரு வெங்கடேசன் இருக்கார், அண்ணன் சன்னு, எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்னு விஷ்ணு சங்கர் அவர் இருக்கார். எங்கள் டாக்டர் எல்லாம் பூஜாவும் பவித்ராலாம் வந்துட்டாங்க. அண்ணன் பொண்ணு அபிராமி இவங்கெல்லாம் நல்லா படித்து வந்துட்டாங்க. நிறைய இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால எங்கள் கூட மேனேஜ்மெண்ட் டீமில் நிறைய டாப் லெவலில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு, நம்ம கூடயே நீண்ட ஜர்னியில் வந்த பணியாளர்கள், இவங்களுடைய ஆதரவு எல்லாமே நமக்கு ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது. அதுக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுங்க. டைரெக்டாக போய் நாங்கள் வெளிநாட்டில் எங்களால் பார்த்துக்க முடியாதனால அவங்களுக்கு கொண்டு வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு மெல்ல போய் ஒரு கண்ட்ரியாக பண்ணி பார்த்தோம். நல்ல வரவேற்பு இருக்குது. அமெரிக்காவில் ஒரு 14 பிரான்ச் வரைக்கும் வச்சுட்டோம். ஆனால் எந்த மோமெண்ட்டில் அதை டிசைட் பண்ணியிருப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு, இல்லை இவ்வளோ மார்ஜின் இருக்குது, இல்லை இவ்வளோ மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற எதை வச்சு குவாலிஃபை பண்ணுவீங்க இந்த டெசிஷனை? அது போய் அங்கே பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்னேன்ல, நமக்கு முன்னாடி இருக்க நம்ம நண்பர்களுடைய பிராண்டெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஈட்டர், வெஜிடேரியன் ஈட்டர் எப்படி இருக்காங்க. நம்ம ஒன்லி இந்தியன்ஸ் மாத்திரம் சாப்பிட வச்சா பத்தாது, அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் அந்த கஸ்டமரும் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணோம். பெரிய சேலஞ்சு இங்கேருந்து நல்ல செஃப்புங்களை அங்கே வேலைக்கு கொண்டு போகிறது. நிறைய எங்களை மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம். கொஞ்சம் நிறைய சிரமமான வேலை. ரொம்ப படித்தவங்க இந்த துறையில் இல்லை. அதனால் நிறைய டெஸ்ட்லலாம் இவங்க நம்ம பசங்க போகும்போது விசா வாங்கிறதுல எல்லாம் சிரமம், நிறைய லேட் ஆகும், கடை திறக்க முடியாமல். அதெல்லாம் அந்த சேலஞ்செல்லாம் மீட் பண்ணி தான் ஜெயிச்சு இப்போ மெல்ல மெல்ல கொஞ்சம் நல்ல லெவலில் பண்ணுறோம். ஓகே. அதனால் வாடிக்கையாளர் வந்து புது புது கஸ்டமர் வராங்களா, எங்கள் எய்மே அதுதான், புது புது கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணி அவங்கள புரியுது உள்ளே கொண்டு வரோம். முதல்ல கடை திறக்கும் போது 100 கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணோம். அப்புறம் 1000 பேர், 500 பேர், அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 5000, 10,000, இப்போ 3-4 லட்சம் பேருக்கு டெய்லி ஓகே ஃபுட்டு சர்வ் பண்ணுறோம். ஓகே. அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நிறைய ஏரியாவில் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகணும். வெளிநாடு பரவாயில்ல, நல்லா இருக்குது. சேலஞ்சிங்கு இந்த மேன் பவரை கொண்டு போக முடியல, அதுதான் ஒரு சார். ஓகே. அண்ட் நீங்கள் நிறையா உங்களோட இன்டர்வியூஸ்லேயும் சொல்லியிருப்பீங்க, எனக்கு அந்த கோட் சூட் போட்டு பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சின்ன வயசில் இருந்துச்சுங்கிறப்போ, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்ஓ இல்லை எங்கேயா போகிற மோமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி சொல்ல முடியுமா உங்களால்?
ஆமாம், முதல்ல நான் 2004 நம்ம ஒரு செமினாருக்காக போனேன். கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு இப்போ சூட்டு கொடுத்தாங்க. அன்னைக்கு போட்டதுக்கப்புறம் நான் திரும்பி போடவே இல்லை. ஓ எனக்கு அந்த டையுடைய நாட்டு போடுறதுக்கும் சரியாக வரவே வராது. கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் அந்த செமினாருக்கு போகும்போது, இப்போ ஃப்ளைட்டில் போகும்போது ரொம்ப ஒரு என்னை அறியாமல் கண்ணில் தண்ணியும் வந்திருக்கு. அந்த பிஸ்னஸ் கிளாஸு போகும்போது அங்கே போய் இறங்கி அந்த கோட்டெல்லாம் போட்டு, என் ஃப்ரெண்டு தான் என் கூட படித்தேன், அங்கே அமெரிக்காவில் பெரிய லெவலில் இருந்தார். அவர் தான் நாட்டெல்லாம் போட்டு ஜாக்கெட் எப்படி போடணும், பட்டன் எல்லாம் எப்படி போட்டு உட்காரணும் எல்லாம் பண்ணி எப்படி பேசணும்லாம் ட்ரைனிங் கொடுத்தாரு. அந்த தருணம் ஒரு பயத்தோடு போன அந்த செமினாருக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் இங்கிலீஷில் பேசி பெரிய இதாச்சு. அதெல்லாம் வாழ்க்கையில் முதல்ல அதே அமெரிக்காலேயே ஏடிபி ஆரம்பிக்கிறதுக்காக திருப்பி போகும்போது அப்புறம் அங்கேயே எனக்கு அவார்டும் கொடுத்தாங்க. பெரும்ப சாதித்த மாதிரி இருந்தது. இப்போ தாராளமாக கோட் சூட் போட்டுக்கிறோம். அது ஒன்றும் பெரிய இல்லை. ஆஃபீஸ்க்கு ஒரு சூட் போட்டு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதெல்லாம் நிறைவேற்றிட்டோம். நல்லா சாதனை பண்ணி, அது காரணம் பெற்றோர்களுடைய ஆதரவு, வாடிக்கையாளர் பெருமக்களுடைய ஆதரவு, கூட பணியாளர்களுடைய சப்போர்ட்டு. இது சிங்கிள் மேன் எடுக்கிற இது கிடையாது. நம்ம லீடர் தான் அதில் எஸ் நோ சொல்கிற பவரில் இருக்கும். பட் இதெல்லாம் அந்த தகுதி வரலையேன்னு மனசு சொல்லும் போது அது ஏன் வரக்கூடாதுங்கிறது ஒரு தன்னம்பிக்கை வச்சு, இது என்ன பெரிய சட்டை, இந்த 100 செலவாகுதுன்னா அதுக்கு ஒரு 1000 செலவாகும். ஒன்றும் இல்லை, மேலே சட்டைக்கு பதிலாக பேண்ட்டுக்கு போடுற அதே துணி தான். பட்டு அந்த காலத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜாக்கெட் போட்டால் ஒரு ப்ரெஸ்டீஜு, நல்லா படித்தவங்க அதை போடணுன்னா அதுக்கு ஒரு தகுதி நம்மளாக வச்சுக்கிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய கல்ச்சர் ட்ரெஸ்ஸு நமக்கு ஒரு ஆசை, மற்றவங்கள மாதிரி போட்டுப்போம். நிறைய படித்தவங்க போட்டுக்குவாங்க இல்லையா, சாதனையாளர் பூரா ஜாக்கெட் போட்டுக்குவாங்க ஒரு சூட் போடும் போது. அதனால் நம்மளும் சாதிச்சிட்டோங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்கு அந்த ஆசை இருந்தது. பட் அது முன்னோர்கள் எல்லாம் பார்க்கும்போது, நம்ம மகாத்மா காந்தி இவரெல்லாம் பார்க்கும்போது சிம்பிளாக எங்கள் தாத்தா சொன்ன மாதிரி துண்டு இருந்தால் போதும்னு. எங்கள் தாத்தா சொல்லுவார், இந்த ரொம்ப அடாவடியாக வியாபாரிகள்னாலே நீங்கள் நிறைய தப்புகள் பண்ணுவீங்க, அதனால் நீ விவசாயம் மாறுனார். நானும் கூடி சீக்கிரம் விவசாயம் மாறணும்னு காத்துட்ருக்கேன். நீங்க நம்புறீங்களா இல்லையா? இப்போ உங்க தாத்தா சொன்ன ஒரு விஷயம், வியாபாரிகள்னாலே தப்புகள். நம்புறேன். உண்மைதான் அவர் சொன்னது. அவருடைய காலத்துக்கு அது ஒத்து வந்தது, என்னுடைய காலத்துக்கும் ஒத்து வரும். பட் இருந்தாலும் விவசாயம் பண்ணுறது அவ்வளோ நல்ல பலன் இல்லை. புரியுது. இன்னைக்கு காலம் போகிற வேகத்துக்கு நான் இன்னும் காலில் செருப்பு போடாமல் நடந்து போவேன்னு சொன்னால் அது உடம்புக்கு நல்லது தான். 102 வயசு இருந்தார். எங்கள் அப்பா 80 வயசு தான் இருந்தார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்னா இது வியாபாரம் பண்ணும்போது எதிர்பார்ப்போம், எல்லாம் பேசுவோம், நிறைய சொல்லுவோம், சொன்னதெல்லாம் இருக்காது. அந்த விவசாயிகள்னால் யாரையுமே நம்பி கிடையாது, யாரையும் வருத்தப்பட வைக்கவோ எதுவுமே இருக்காது. ஆனால் இதில் எல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். நம்ம அப்புறம் தர்றோம், எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் தாத்தா சொன்னது உண்மை. வியாபாரம் பண்ணுற சம்பாதிக்கிற பணத்துக்கும் விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிற அந்த சந்தோஷத்துக்கும் நிறைய மாற்றம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா சமைச்ச உணவு விவசாயம், மற்றவங்க சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்க வருமானம் பிஸ்னஸ்மேன் சம்பாதிக்கிற பணம். நிறைய மாற்றம் இருக்குது என்னுடைய அனுபவத்தில். மற்றவங்க இருக்கலாம், பட் நானும் விவசாயத்துக்கு தான் போகிறதுக்கு ஆசைப்படுறேன். விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், முழு மூச்சோட விவசாயத்தில் இறங்கணும். கொஞ்சம் ஹைடெக் விவசாயம், எங்கள் தப்பா தோத்த தொழிலை வின் பண்ணணும்னு அதில் நிறைய புரட்சி பண்ணணும், நிறைய நல்லது செய்யணும். ஒரு அக்ரி காலேஜ் ஆரம்பிக்கிறேன், ஒரு கேட்ரிங் காலேஜ் பண்ணுறேன். நிறைய இளைஞர்களை உருவாக்கணும். இந்த தென்னிந்திய உணவை உலக அரங்குக்கு கொண்டு போகணும். இது எல்லாருக்குமே இப்போ உதாரணத்துக்கு மீன் பிடிக்கிற தொழிலோ இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறது ஏதோ ஒன்று இருக்குன்னா, அவங்க வாசலில் கரையில் நின்றுட்டு எப்படி போய் உள்ளே இறங்கி பண்ணுறதுன்னு எல்லோரும் வெளியே நின்றுடுறாங்க. அது வந்தால் தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வேலையில் கொடுக்க முடியும், நம்மளும் குடும்பத்தை வசதியாக வச்சுக்க முடியும்,
நம்ம கூட வேலை செய்கிறவங்களையும் வசதியாக வச்சுக்க வாய்ப்புகள் நிறைய தொழிலையும் இருக்குது, விவசாயத்துலேயும் இருக்குது. ரொம்ப அதனால் எல்லாரும் முயற்சி செய்யணும், முன்னுக்கு போகணும். ஓகே, ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஆன்சர் நீங்கள் சொன்னது. அண்ட் நம்ம டுவர்ட்ஸ் த எண்டு வந்துட்டோம் இந்த பாட்காஸ்ட்டில். உங்களோட ஜேர்னியில் நான் பார்க்கும்போது நீங்கள் அடிக்கடி உங்கள் பெற்றோரை வந்து திருப்பி அவங்க சொன்னதோ இல்லை உங்கள் ரோலில் உங்கள் கதையில் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கீங்க. அதில் நிறையா ரொம்ப டச்சிங்கான ஸ்டோரிஸ் இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, அந்த மாதிரி நிறையா இது வந்து உங்கள் அம்மா அப்பாவே ஒரு எங்கள் அப்பா சொல்லலை, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. நான் அழுதுருக்கேன். நிறைய பேர் நினச்சி பார்ப்பேன், நாளாவதா இவன் பிறந்ததுலேருந்தே குடும்ப கஷ்டம்னு. அது எனக்கும் தெரியல. அடிக்கடி எங்கள் அம்மா ஜாதகம் பார்ப்பாங்க, எங்கள் அப்பாவும் ஜாதகம் பார்ப்பார். எனக்கு விவரம் ஒரு 6 படிக்கும்போது தான் 6th 7th டைம் தான் நம்ம பிறந்ததே குடும்பத்துக்கு அசிங்கம்னு நினச்சேன். அடிக்கடி சொல்லி காமிப்பாங்க எங்கள் அம்மா, இவன் பிறந்தான்னு. மற்றவன் யாராவது வந்து சொந்தக்காரங்க பேசும்போது, என்னம்மா உனக்கு இவ்வளோ பேர் இந்த கெட்ட வார்த்தை சொல்லியே திட்டுவாங்க. இவன் பிறந்தான் அன்னைக்கு இருந்து பிடிச்சது எங்கள் குடும்பத்துக்கும்பாங்க. அப்போ எனக்கு விஷயம் தெரியாது. சரி, ஏதோ பேசிக்கிறாங்க, இவன் பிறந்தான்னு. அதுக்கப்புறம் நல்ல வசதி வந்தவுடனே ஒரு நாள் கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா அடிக்கடி சொல்லுவீங்களே, ஒருவேளை என்னை பெற்றுக்காம விட்டுருந்தா நான் பிறந்திருக்க மாட்டேனேன்னு. அதுதான் பிறந்துட்டு இல்லைடா தம்பி, ஏன்னா வசதியாக வந்துட்டேன், பெரிய ஆள் ஆகிட்டேன். நீ தான் வந்துட்டு இல்லை தம்பி, இதுக்கு போய் இப்போ ஏன் அதை பற்றி கேட்குற, நீ தான் மகாராஜனாச்சேன்னு அது சொன்ன நேரம் கேட்டே ஆகணும் அம்மா கிட்டேன்னு கேட்டேன். எத்தனை முறைமா நீ என்னை அசிங்கமாக என்னை என் பக்கத்துலேயே சொல்லியிருக்கேன், இவன் பிறந்தான் குடும்பத்தில் தரித்திரமாச்சு, குடும்ப கஷ்டமாச்சு நீ சொல்லுவே. என்னை இல்லைப்பா, ஜாதகத்தில் சொல்லுவாங்க, ஒரே ஒருத்தர் மொத்தம் சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு. அந்த பெரியவர் ஒருத்தர் எங்கள் ஊரில் இருந்தார். அவர் பார்த்துட்டு இந்த ஜாதகம் யாருன்னு கேட்கும்போது எங்கள் அம்மா என்ன பேர் போட்டிருக்குன்னா என் பேரை சொன்னோன்னே, அவர் இதை வச்சுட்டு தலையில் கும்பிட்டு, இந்த ஜாதகத்துக்காரன் பெரிய ஆளாக வருவான், நல்ல படித்து பெரிய ஆளுக்கு உத்தியோகத்துக்கு வருவான், அப்படியா இவன் சரியாக படிக்கவே மாட்டேங்கிறானே. எங்கள் அம்மா கிராஸ் பண்ணும்போது, இல்லை அவன் ஃப்ளைட்லெல்லாம் போவான், நல்ல உத்தியோகம் பண்ணுவான், வெளிநாடெல்லாம் போவான்னு அந்த பெரியவர் சொன்னார். எங்கள் ஊரில் சின்னதாக ஒரு குருவி மாதிரி ஃப்ளைட்டு போவேன் நான். வானத்தில் அதை தினமும் பார்க்கும்போதெல்லாம் ஒரு நாள் அது ஏறுவோமான்னு இருந்தேன். அந்த அம்மா, அதே அம்மாவே, நீ தானடா நம்ம குடும்பத்துக்கே வந்திருக்கேன்னு அந்த பெரியவர் சொன்னதே பொறுப்பாச்சுன்னே சொன்னாங்க. அந்த அம்மா நினச்சிருந்தான்னா 4வது குழந்தை வேண்டான்னு இருந்தால் நான் வந்திருக்க முடியாது. எங்கள் அம்மாட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்னை வேணான்னு நீ விட்டுருந்தேன்னா பிறந்திருக்க மாட்டேன்னுமா. அதனால் அவங்க வளர்த்தது, நம்மளை உருவாக்குனது, நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கான எங்கள் அம்மாவுடைய மோட்டிவேஷன் தான். அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வந்து சாதாரணமாக இருந்தன்னா உனக்கு மதிப்பே கிடையாது, உன்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது எப்படிங்கிறது எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது நல்லா இருக்கு. நீ சாதாரணமாக வாழ்க்கையில் கசங்காமல் இருந்தன்னா நீ முன்னுக்கு போக முடியாது. அந்த கதை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வேர்க்கடல நசுக்குனா கடலை எண்ணெய் வரும், கொப்பரையை நசுக்குனா தேங்காய் எண்ணெய் வரும், ரோஜா மலரை அத்தரா மாற்றினா சென்ட் வரும். அந்த மலருக்கு இருக்கிற வேல்யூ அதை விட பல மடங்கு ரோஜா சென்ட்டுக்கு இருக்குது. தேங்காய்க்கு இருக்கிற வேல்யூ விட தேங்காய் எண்ணெய்க்கு வேல்யூ இருக்குது. உனக்கும் நீ எவ்வளோ கசங்கி வரையோ அது உனக்கு வேல்யூ வரும்னாங்க. எல்லாருக்கும், இளைஞர்களுக்காக தான் நானும் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வாழ்க்கையில் நிறைய இதெல்லாம் கசங்கி மேலே வரலன்னா ஜெயிக்க முடியாது. பட் ஒரு நோபல் ஆத்தர் என்ன எழுதியிருக்காருன்னா, என்னதான் உன் திறமை இருந்தாலும் உன்னுடைய படிப்பு, உன்னுடைய நாலேஜ் எல்லாமே தான் ஸ்கில்லுங்கிறாங்க. அது என்ன இருந்தாலும் உனக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது ஒன்று இருக்கணுங்கிறாரு. லக்குங்கிறது இல்லைன்னா, ஸ்கில் ப்ளஸ் லக் ஈக்குவல் டு சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி கொடுத்தேன் பெரியவங்கெல்லாம். மோர் ஸ்கில் மோர் லக் எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ்ங்கிறாங்க. வேர் வி கேன் கெட் லக்குன்னு, அதுதான் பாயிண்ட். அதிர்ஷ்டத்தை எங்கே வாங்கிறது? அம்மா அப்பாட்ட மொத்தம்தான் இருக்குது. அம்மா அப்பா நம்மளை பெற்றுக்கலைன்னா நம்ம பிறந்திருக்க மாட்டோம். லக்கு அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எங்கள் அம்மா அப்பா எனக்கு சீனிவாசராஜான்னு வச்சுருக்காங்க, சீனிவாசன் பேர் வச்சுருக்காங்க.
அந்த சீனிவாசன் தான் இந்த அளவுக்கு இங்கே உருவாக்கிறேன். என்னை பேரை வச்சு எனக்கு நாலேஜை கொடுத்து படிப்பை கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்து நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டி நம்மளை கொண்டு வந்து விட்டு போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதிர்ஷ்டம் காற்றுல இருக்குன்னு காற்றை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாமல் எங்கெங்கேயோ தேடுறோம். எங்கேயும் இல்லை. இது நான் சொல்லலை, இதிகாசத்தில் விநாயகர் சொல்கிறாரு, அம்மா அப்பாவை சுற்றினா எனக்கு அழியா கனி கிடச்சதுன்னு ஒரு இதில் இருக்குது. நான் மதத்தை தாண்டி பேசுகிறேன். அதனால் அப்பா அம்மாவை யாரெல்லாம் நேசித்து அவங்களுடைய வாழ்க்கைக்காக தியாகம் பண்ணுறாங்களோ அவங்க எப்படி நம்மளை பெற்று பெரிய ஆள் ஆகிறதுக்கு எவ்வளோ தியாகம் பண்ணிருப்பாங்க. எத்தனை தடவை நம்ம அவங்க மேலே யூரின் பாஸ் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதே பெற்றோர்கள் நம்ம வீட்டில் ஏதாவது போயிட்டா நமக்கு வருத்தம் வருது. வரக்கூடாது. அவங்கள யாரெல்லாம் நேசித்து வைக்கிறாங்களோ அங்கே தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் என் பெற்றோர்களுக்கு முதல் வணக்கம், முதல் சாப்பாடு அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அதனால் நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் சர்க்கம்ஸ்டான்ஸில் பிறந்த ஒருத்தவங்க வந்து அது லக் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க சாப்பிட்றது கூட கஷ்டமான இருந்த இடத்துல இருந்த காலம் இருக்க போய் தானே பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஓகே, இப்போ சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் நல்லா 3 வேளை இல்லை 6 வேளை கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் ஏதாவது டேஸ்ட் பார்த்துட்றேன். அதனால் நான் வந்த துறை கூட ஒரு ஸ்வீட் கடை முன்னாடி நின்று கையை கட்டி 5 ரூபா மைசூர் பாக்கெல்லாம் ஏக்கமாக 5 பிஸ்ஸா 10 பிஸ்ஸா அல்வாலாம் விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கூட எனக்கு வசதி இல்லை. சின்ன 50 பிஸ்ஸா விற்கிற அல்வா கூட வாங்கி திங்க முடியல. சாப்பிட்ருக்கேன், நிறைய சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நிறைய ஸ்வீட் இருக்கு, என்னால் சாப்பிட முடியல. அவ்வளோதான் வாழ்க்கை. இதெல்லாம் இப்போ அவங்க போட்ட அடித்தளமாக அவங்க ப்ளஸ் பண்ணதும் தமிழக மக்களுக்கு கொடுத்த ஆதரவு, எங்கள் பணியாளர் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் இன்றைக்கி என்னுடைய இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு காரணமே அதுதான். நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணது வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய குவாலிட்டி கிராட்டிடியூட். சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம எதுக்கு வாழ்ந்தோம், எதை நோக்கி போகிறோன்னு எல்லாருமே போடணும். அந்த திட்டமிடுதல், அது செயலாக்குதல், அதை முனைப்போடு செயல்படுத்தும் போது எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். ஓகே, அதனால் யார் இருந்தாலும் இன்றைக்கி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறவங்களா இருந்தால் கூட, ரிட்டையர்டு லைஃப்பில் இருந்தவங்க கூட எல்லாத்துக்குமே என்ன செய்ய போகிறோம், எதை நோக்கி போக போகிறோன்னு எல்லாம் பிளான் பண்ணி ஜர்னி பண்ணோன்னா ஹாப்பியாக போகலாம், மற்றவங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போது ஒன் ஃபைனல் கொஸ்டின் பிஃபோர் யூர் ஆப் அப். அண்ட் இந்த கொஸ்டினுக்கு வந்து எனக்கு உங்களோட ஆனஸ்டான ஒரு ஆன்சர் வேணும். இப்போது நான் உங்களை ஒரு 2 நாள் முன்னாடி லீலா பேலஸில் பார்க்கும்போது பாட்காஸ்ட் எப்போ வச்சுக்கலான்னு கேட்டேன். நீங்கள் சண்டே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் 6 வருஷம் முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, 1000 கோடி பண்ணுறோம், அது அடுத்து 10,000 கோடி நாங்கள் பண்ணுறதுக்கான பிளானில் நான் இருக்கேன் அப்படின்னீங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எப்போவுமே ஒரு ஓடிட்டே இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன குவெஸ்டன்னா, நீங்கள் இங்கே மட்டும் இல்லை பல பிரான்ச் வச்சுருக்கீங்க. உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் உங்கள் ஃபேமிலி வாண்ட்ஸ் யூ டு ஸ்லோ டவுன். அதையுமே நீங்கள் அக்னாலேஜ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் ஆப்வியஸாக நீங்கள் அதுக்கான சக்ஸஸ் எல்லாமே அடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் டிசர்விங்கான பிளேஸில் இருக்கீங்க. இன்னுமே அந்த ஓட்டம் வேணும்னு நினச்சி நீங்கள் போகிறீங்களா, இல்லை இஸ் தேர் எவர் அ மோமெண்ட் நீங்கள் வந்து ஒருவேளை நம்ம இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ, இல்லை மெதுவாக போயிருக்கலாமோ அப்படிங்கிற சிந்தனை வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்திருக்குதா? இல்லை, வந்ததே இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து அந்த பிளானிங்கை வந்து ரீச் பண்ணுற ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை மாற்ற முடியாது. அந்த 24 மணி நேரத்தில் என்னுடைய வேஸ்ட்டு டைமை நான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நான் அந்த டயத்தை குவாலிட்டி டைமு முந்தி ஒரு நாள் 20 ஹவர்லாம் வேலை செஞ்சுருக்கேன், 24 ஹவர்லாம் வேலை செஞ்சுருக்கேன், தூக்காமல் 2 நாள்லாம் வேலை செஞ்சுருக்கேன். அன்னைக்கெல்லாம் கிடைக்காத பெனிஃபிட்டு இப்போ 16 மணி நேரம் வேலை செய்கிறேன். 16 மணி நேரம் காலையில் ஆஃபீஸ் போயிட்டோன்னா நைட் வரைக்கும். இன்றைக்குமே 16. ஆமாம், எங்களுடைய மைண்டே 20 மணி நேரம் வேலை செய்யுங்கிறது. 20 மணி நேரத்தில் 40 மணி நேரம் பெனிஃபிட் எடுங்குது. அந்த 8 மணி நேரத்தை குவாலிட்டியாக மாற்றுறது எப்படி? நம்மளுடைய இப்போ நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணால் ருபீஸில் வருது, அமெரிக்காவில் ஒர்க் பண்ணால் டாலரில் வருது. அந்த மதிப்பு எப்படி மாறுபடுதோ அதை மாதிரி தான் வாழ்க்கை கூட. முந்தி வேலை செய்யும்போது கம்மியாக கிடச்சிது,
இப்போ கொஞ்சம் சிஸ்டம் போட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பண்ணுறோம். மல்டிபிள் சேம் டே தானே. இன்றைக்கி 13ஆந்தேதினா 13ஆந்தேதி எல்லாருக்குமே அந்த சேம் டேட்டு. எல்லாருக்கும் 12 மணி மதியம்னா 12 மணி தான். அந்த 12 to 2க்குள்ளே அந்த 2 ஹவர்ஸில் என்ன பண்ணுறோம்? ஒரு சாதாரண வேலை செய்கிறவருக்கு அவருக்கு கிடைச்ச பட்ஜெட்டு, ஒரு பெரிய அறிவாளிக்குன்னா அவருக்கு பெரிய பட்ஜெட்டு. அதை மாதிரி நம்ம இந்த சாதாரணம் இருந்து அந்த பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளுடைய இன்க்ரீஸ் பண்ணோம், நம்மளுடைய நாலேஜுக்கு எல்லாம் ஒர்த்த பண்ணோம். அதை மாதிரி திட்டம் வரும். இப்போ நம்ம எவ்வளோ ஏஜ் ஆனால் கூட நம்மளால் என்ன நினைக்கிறோம், நம்ம பெருமைப்பட வேண்டியது நம்ம தேச தலைவர்கள்லாம் பார்க்குறோம். பிரதமரை பார்க்குறோம், நம்முடைய தமிழக முதல்வரை பார்க்குறோம். ஏஜை தாண்டி அவங்களாம் அவர் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் முன்னுதாரணமாக வச்சுக்கிறோம். தொழிலில் இப்போ எத்தனையோ பேர் சாதனையாளர்கள் நமக்கு முன்னாடி இருக்காங்க. சேம் டைமு ஃபேமிலியோடும் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளும் ஹாப்பியாகவே எப்பயும் இருக்கணும். நம்மளுடைய நேரங்களை திட்டமிடணும். ஹெல்த் டைமு, ஹாப்பினஸ் டைமு, ஃபேமிலி டைமு, பிஸ்னஸ் டைமு எல்லாத்தையும் அந்த கிறிஸ்பாக குவாலிட்டியாக அது இதில் கரெக்டாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ மூவிக்கு போகிறோன்னா நம்ம 3 hours வேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த எல்லாரும் சொல்லுவோம் படம் பார்க்குறது வேஸ்ட். அந்த போன தேட்டர் அந்த 3 hour நமக்கு எப்படி மாற்றணும்னு பிளான் பண்ணணும். வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நம்மளை எப்படியெல்லாம் பட்ஜெட்டில் இருந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னு பார்க்கணும். ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, அந்த பிஸ்னஸில் 0 போடுறது எப்படின்னு. ஆமாம், 0வாக இருந்தால் எப்போ ஹீரோவாக இருது. நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அந்த மனநிலையை எப்போ ஒருத்தர் தன்னை மதிக்க பழகிறாரோ, தன் குடும்பத்தையும் தன்னையும் நேசிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா எல்லாத்துலேயுமே அவங்க சாதிக்க முடியும். அதை மாதிரி தான் நானும் போகிறேன். என்னுடைய நேரங்களை மாற்றிட்டு போகிறேன். மற்றவங்ககிட்ட கற்றுக்கிறோம் நிறைய. நமக்கு முன்னாடி இருக்கிற பிஸ்னஸில் சரி, வாழ்கிற பெரிய பெரிய மகான்க, பெரிய பெரிய அரிய தலைவர்கள் இவங்கெல்லாம் செயல்படுறதை பார்த்து அதை எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன தான் டீம் ஒர்க் இவ்வளோ பேர் செஞ்சாலும் எங்களுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் வருது மேனேஜ்மெண்ட்டுக்கு. அது இல்லாமல் மற்ற சப்ளையருங்க, கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது, பணியாளர் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அதில் எல்லோரும் பங்கு இருக்குது. நமக்கு இல்லாமலும் போயிடும். அதை கரெக்டாக பிளான் பண்ணாதான் அதை வின் பண்ண முடியும். பிஸ்னஸ் மேனுக்கு ஃபேமிலி மேனுக்கு இருக்கிற கேப்பு இதில் கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டாக சரியான நபர்களை போட்டு சரியாக போனோன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு சார்? எனக்கு 64 ஆச்சு. ஓகே. எனக்கு ஒரு 25 வயசு பையனா உங்களை பார்க்கும்போது அந்த டைமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இன்னமும் கொடுக்குறீங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. அண்ட் அந்த ஒரு டைமில் இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட ஆடியன்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டேன், நானும் நிறைய எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்னை இவ்வளோ அழகாக உட்காந்து இப்போ அருமையாக பண்ணியிருக்கீங்க. நிறைய கேள்விகள் எனக்கு தெரியாதெல்லாம் கூட மனசுலேருந்து வெளியே கொண்டு வந்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, உங்களை மாதிரி யங்ஸ்டர் மாதிரி சிந்திக்கணும், அந்த மாதிரி யங்ஸ்டரோடு சேர்ந்து செயல்படணும். எனவே நீங்கள் எடுத்த நிகழ்ச்சிக்கு பார்க்குறவங்க எல்லாருமே அது ரொம்ப பலனுள்ளதாக அமையணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கு உங்கள் டீம் அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.